டீச்சிங் டியூஸ்டேல நம்மளோட அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட் வந்திருக்கு. அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட்ல வாழையை பற்றி மிக முக்கியமாக என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும், அதை பற்றி நம்ம வந்து கிளியராக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் வந்து இன்னைக்கு எப்படி அக்ரிகல்ச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அக்ரிகல்ச்சர்னு பொறுத்தவரை அதிகமான வளங்கள்னா ஒரு விலங்கினங்களாக இருக்கலாம், பயிர் வகைகளாக இருக்கலாம், அதிகமாக மனிதர்கள் வாழக்கூடியதாக இருக்கலாம். அது மாதிரி ரிச் டைவர்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாடுனா அது இந்தியா தான். ரிச் டைவர்சிட்டினா எந்த மாதிரி சொல்கிறீங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர் பல்முகத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகமான பயிர்களும் சரி, அதிகமான விலங்கினங்களும் சரி. பயிர்கள்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 47,000க்கு மேலே பயிரினங்கள் மட்டும் இருக்குது. 47,000 வகைகள். அதாவது ஒரு நெல் மாதிரியோ, ஒரு மக்காச்சோளம் மாதிரியோ, ஒரு பருத்தி மாதிரியோ பார்த்தீங்கன்னா 47,000 வகைகள் செடி வகைகள் வந்து இருக்கு. இது வந்து பயிர் மட்டும். அதே மாதிரி விலங்கினங்கள்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே வந்து விலங்கின வகைகள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லி டேட்டா வந்து சொல்றாங்க. அப்படிப்பட்ட எல்லா வளங்களும் கரெக்டாக இருக்கிற இந்தியாவில், அதாவது ஒரு காலநிலை மாற்றமாக இருக்கலாம் சரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தண்ணீர் தண்ணீர் வசதியாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்லேயுமே மினிமம் ஒரு 20லேருந்து 30 நதிகளாவது ஓடும். கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 நதிகள் வர ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு தண்ணீர் வளம் கொண்ட நதி, நல்ல ஒரு காலநிலை வளம் கொண்ட ஒரு நாடு தான் நம்மளோட இந்தியா. அப்படிப்பட்ட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஃபியூச்சரில் அக்ரிகல்ச்சர் மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வளங்கள்லாம் போதிய பாதுகாப்பு இல்லாம, அதாவது காடுகளை வந்து அழிக்கிறது, நகரமயமாக்குறது, அந்த மாதிரி ஒரு சில காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வளங்கள் வந்து மிகவும் சுரண்டப்படுது. அப்படி வளங்கள் வந்து அழிக்கப்படுறதுனால, காடுகள் அழிக்கப்படுறதுனால என்ன மாதிரி பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம். அதிகமாக முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கிறதுன்னு கரெக்டாக வந்து சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தோம்னா எப்போ மழை வருது, எப்போ வெயில் அடிக்குது, எப்போ மழை சீசனில் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் தொடர்ந்து வெயில் அடிக்குது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து தாக்கப்பட்டோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி வருது, தென் புயல்கள் அதிகமாக வருது. அது மாதிரி காலநிலை மாற்றங்கள், இயற்கை சீற்றங்கள்லாம் வர்றதுக்கான மிக முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காடுகள் வந்து அழிக்கப்படுறது தான். அப்படிப்பட்ட காடுகள் அழிக்கப்பட்டால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி சார் அக்ரிகல்ச்சர் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து டெக்னாலஜி பேஸில் தான் அக்ரிகல்ச்சர் வந்து மாறப்போகுது. டெக்னாலஜி பேஸ்னா ஆல்ரெடி வந்து டெக்னாலஜி பேஸில் நிறைய டெக்னாலஜிஸ் வந்து அக்ரிகல்ச்சர் உள்ளே வந்துருச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜிங்கிறது வந்து அக்ரிகல்ச்சரில் மிக முக்கியமாக வந்து பயன்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். அதாவது இன்னைக்கு இருக்கிற பயிர், நம்ம முன்னாடி விளைவிக்கிற பயிரை வந்து ஒரே மாதிரி விதைகளை வந்து ஒரே நிலத்துல போட்டோம்னா நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டிசீஸ் வரும், நோய்கள் வரும். ஒரே விதையை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டோம்னா புதுசாக ஒரு நோய் வரும். ஓகேங்களா? தென் அதே மாதிரி நோய் மட்டும் இல்லை, பூச்சி, வேர்ப்புழுக்கள். அதே மாதிரி ஒரே மாதிரி விதைகளை ஒரே மாதிரி மண்ணில் திரும்ப திரும்ப போடும்போது அந்த மண் வந்து அதுக்கு வந்து ரெசிஸ்ட் ஆயிரும். அதாவது என்னதான் விதைகள் புதுசு புதுசாக போட்டாலும் புதுசாக வந்து நோய்களும் புதுசாக வந்து பூச்சி தாக்குதலும் வரக்கூடிய சுச்சுவேஷன் வந்து எல்லா மண்ணிலையும் இந்தியாவில் இருக்கிற மேக்ஸிமம் உலகத்தில் இருக்க எல்லா மண்ணிலையும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. அதுக்கு நம்ம என்ன சார் பண்ணலாம்னு கேட்டோம்னா புதுசாக வந்து ரெசிஸ்டன்ட் வெரைட்டி உள்ள சில விதைகள் வந்து கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ட் அதாவது என்ன மாதிரி ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நோய் வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு விதைகள் கொண்டு வருவாங்க, பூச்சி வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து விதைகள் கொண்டு வருவாங்க. இந்த மக்காச்சோளம்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10-15 வருஷமாக தான் படைப்புழு பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ படைப்புழுவுக்கு வந்து மக்காச்சோள படைப்புழுவுக்கு வந்து அந்த தாங்கக்கூடிய சக்தி உள்ள சில விதைகள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க சில விதைகளை. அப்படிப்பட்ட விதைகளுக்கு புதுசாக ஒரு என்ன சொல்றது, நோய்களோ பூச்சி தாக்குதலோ இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல கண்டிப்பாக வரும். அதுக்கு அதுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் தாங்கக்கூடிய சக்தியா புதுசாக விதைகளை வந்து உள்ள வந்து கொண்டு வருவாங்க. இது ஒரு 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 பிஸ்னஸ் மாதிரி அப்படி வந்து போய்கிட்டு இருக்க நிலைமையில புதுசாக வந்து பயோடெக்னாலஜியை பேஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து மாறப்போகுது. அதாவது அதிகமாக வந்து உரங்கள் தேவையில்லாமல், அதாவது என்ன உரங்கள் போட்டாலும் அது வந்து கரெக்டாக அந்த செடிக்கு ஏற்ற ஏற்ற உரங்களை கரெக்டான செடிக்கு போடக்கூடிய தன்மை இருக்கணும். என்ன மாதிரி ஒரு கண்டிஷன் வந்தாலும் அந்த செடி வந்து நல்லா வளர்ற மாதிரி. தென் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குவான்டிட்டி பேஸில் இருக்காது. எவ்வளோ விளைச்சல் எடுக்கிறோம், இத்தனை மூட்டை விளைச்சல் எடுக்கிறோம், 40 மூட்டை எடுக்கணும், 45 மூட்டை எடுக்கணுங்கிற நிலைமை கண்டிப்பாக வராது. என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 மூட்டை எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த 10 மூட்டையில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கு, ஒரு 15 மூட்டையில எவ்வளோ சத்துக்கள் இருக்கு, இத்தனை மூட்டை காய் எடுக்கிறோமா அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கு, அந்த மாதிரி தான் மாறப்போகுதே தவிர கண்டிப்பாக வந்து அதாவது குவான்டிட்டி பேஸில் அளவு அளவு அளவை வச்சு வந்து இனிமே வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து ஃபியூச்சரில் வந்து வரப்போகிறது இல்லைங்கிறது என்னோட கருத்து. தென் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ், அதாவது பிளான்ட்ஸில் இருக்கிற அந்த டிஎன்ஏவை மாடிஃபை பண்ணி வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து சில விதைகள் வந்து சில செடிகள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிடி காட்டனாக இருக்கலாம், பிடி மக்காச்சோளமாக இருக்கலாம். அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரெசிஸ்டன்ட்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோய் அதாவது பூச்சி தாக்குதல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ட் தடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்கறதுக்கான ஒரு விதைகளை வந்து இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் அந்த டிஎன்ஏ அந்த செடியில் இருக்கிற டிஎன்ஏவை மாற்றி அதை வந்து அந்த பெஸ்ட்டுக்கு வந்து நோய் தாக்குதலுக்கோ பூச்சி தாக்குதலுக்கோ தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்குற மாதிரி ஒரு விதைகளை வந்து தயாரிக்கிறது தான் இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது மாதிரி அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி வரக்கூடிய இனிமே வரக்கூடிய தொழில்நுட்பங்கள் எல்லாமே இது மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்பாக இருக்கலாம், இல்லைனா பயோடெக்னாலஜி பயன்படுத்தியா, இல்லைனா ஒரு ப்ரெசிஷன் ஃபார்மிங் மாதிரியே துல்லிய விவசாயம் மாதிரியே பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் தான் இந்தியாலையும் சரி வேர்ல்டுலையும் சரி மிக பாப்புலராக வந்து நடக்க போகிறது. ஓகேங்களா. தென் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜ் அக்ரிகல்ச்சர். நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெஸ்டீஜ் வந்து 2004 ஸ்டார்ட் பண்ணாலும் 2008 தான் அக்ரிகல்ச்சர் உள்ளே வந்தாங்க. அவங்க வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசாயன உரங்களோட அளவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். ஓகேங்களா. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உணவு உற்பத்தி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ அளவு மகசூல் எடுக்குங்கிறது முக்கியம் இல்லை, அதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அதுதான் முக்கியம். ஊட்டச்சத்து பிரச்சனையால தான் இன்றைக்கி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ஸும் சரி ஹெல்த் கேரும் சரி மிக அதிக அளவு வளரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு அடித்தளமே அக்ரிகல்ச்சர் தான். நமக்கு சாப்பிட்ற சாப்பாடில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சத்து கிடையாது, ஒரு ஊட்டச்சத்துக்கள் கிடையாது, எதுவுமே இல்லாத காரணத்தினால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ஸோட தேவையோ மிகவும் அதிகமாகுது, உடல்நிலை பிரச்சனைகள் வருது, உடம்புல வந்து ஆரோக்கியமாக இல்லாததுக்கு ஒரு அடித்தளமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான். அந்த சாப்பாட்டை வந்து ஊட்டச்சத்துள்ள உணவை கொடுக்கறது தான் வெஸ்டீஜோட மிக முக்கியமான நோக்கம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற உரங்கள், அதாவது நம்மளோட வெஸ்டீஜ் உரங்கள் எல்லாமே எப்படி தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீக் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு கேரளாவிலேருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கால் பண்ணி, சார் இது மாதிரி ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி நம்ம கிரானுவல்ஸும் நானோடெக்கும் நான் பாக்குக்கு அப்ளை பண்ணேன் சார். அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செடியில் நல்லா வந்துருச்சு சார், செடி நல்லா க்ரோத் இருந்துச்சு, நல்ல ஒரு ஈல்டு வந்துருச்சு சார். இப்போ அடுத்த உரம் போடுறதுக்கு நான் வந்து நம்ம கிரானுவல்ஸையும் நானோடெக்கையும் அப்ளை பண்ணும்போது அந்த உள்ள தோன்றதுக்கு உள்ள வட்டப்பாத்தி எடுத்தோம்னா அந்த பாத்தியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரானுவல்ஸும் நம்மளோட நானோடெக்கும் கொஞ்சம் லைட்டாக மட்டும் அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு மச்சதெல்லாம் அப்படியே கிடக்கு சார், நான் திரும்ப உரம் போடணுமா அந்த மாதிரி கேட்டாங்க. அதாவது லாங் டேர்ம், அதாவது நீடிச்சு நிலைக்கக்கூடிய உரங்கள் தான் நம்ம உரங்கள் எல்லாமே. சில உரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே மண்ணில் கரைஞ்சிரும், நெக்ஸ்ட் ஒரு 2 மாதத்துலேயே 3 மாதத்துல அகைன் உரங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளோட வெஸ்டீஜ் உரங்கள் எல்லாமே மண்ணுக்குள்ளே வந்து ஸ்லோவாக வேலை செய்யும், குயிக்காக வேலை செய்யும், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், திரும்ப திரும்ப உரங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற சுச்சுவேஷன் வந்து உண்டாக்காது விவசாயிகளுக்கு. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து உர தேவைகள் தான் அதிகமாக இருக்குது. உரங்கள்னாலேயே அவங்களோட பாதி செலவு வந்து உரங்கள்னால தான் வர்றது. நம்மளோட இது மாதிரி நீடிச்சு நிலைக்கக்கூடிய உரங்களை நீங்கள் பயிர் பண்ணீங்கன்னா உங்களோட வேருக்கும் சரி உங்களோட செடிக்கும் சரி நல்ல ஆரோக்கியமான தன்மையும் கிடைக்கும், நீடிச்சு நிலைக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாயில் ஹெல்த்தை வந்து அதிகப்படுத்துது, மண்ணோட வளத்தை வந்து அதிகப்படுத்துறது. மண்ணோட வளத்தை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் உள்ள நுண்ணுயிரோட பெருக்கம், நுண்ணுயிலும் சரி தாது உப்புகளும் சரி மண்ணில் இருக்கிற என்ன சொல்றது நிறைய விதமான சத்துக்களும் சரி அந்த எல்லா சத்துக்கள்ல இருந்தும் ஒரு ஒரு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி எல்லா சத்துக்களையும் செடிகளுக்கு கரெக்டாக எடுத்து கொடுக்குற மாதிரி அந்த மண்ணோட வளத்தை வந்து இன்னுமே அதிகப்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் நம்மளோட வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் எல்லாமே தயாரிக்கப்பட்டிருக்கு. மூணாவது மிக முக்கியமானது வந்து விளைச்சல் வந்து அதிகப்படுத்தணும். என்னதான் நம்ம வந்து மண்ணோட வளத்தை அதிகப்படுத்தினாலும் நீண்ட நாள் வந்து மண்ணில் வந்து உரங்கள் வந்து தேவை வந்து மண்ணுக்கு தேவைப்பட்டாலும் விளைச்சல் தான் ரொம்ப முக்கியம் விவசாயிகளுக்கு. அந்த விளைச்சலை வந்து நல்லபடியாக வந்து அமைச்சு கொடுக்கறது தான் வெஸ்டீஜோட மிக முக்கியமான நோக்கம். விளைச்சலையும் அதிகப்படுத்தணும், குவாலிட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எந்த குவான்டிட்டிலாம் பார்க்க மாட்டாங்க, எவ்வளோ அளவு எடுக்கிறோம்லாம் பார்க்க மாட்டாங்க. எவ்வளோ அளவு எடுத்தாலும் நம்ம கொஞ்சம் எடுத்தாலும் அதில் எவ்வளோ சத்து இருக்குன்னு தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறாங்க. அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு கொடுக்கறது தான் வெஸ்டீஜோட மிக முக்கியமான நோக்கம். தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் சில பேர் கேட்டாங்க, சார் என்ன மாதிரி ப்ராடக்ட் சார், எந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்மளோட வெஸ்டீஜ் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம் சார், அந்த மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்மளோட வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் எல்லா விதமான பயிர்களுக்கும், ஒரு அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், வேளாண் துறையாக இருக்கலாம், ஒரு தோட்டக்கலை துறையாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பூ வளர்ப்பாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஆர்னமெண்டல் ஒரு என்ன சொல் அழகு சாதன பூக்கள் வளர்ப்பாங்களா அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஃபாரஸ்ட் கிராப்பாக இருக்கலாம், பிளான்டேஷன் கிராப்பாக இருக்கலாம், எல்லா விதமான பயிர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் நம்மளோட வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. தென் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ், நான் வெஸ்டீஜ் ஜாயின் பண்ணி ஒரு 9 months ஆச்சு. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, சார் என்கிட்ட ரிசல்ட்ஸ் வீடியோ இருக்குது அனுப்பி விடட்டுமா, கண்டிப்பாக அனுப்பி விடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வீடியோஸ் ரிசல்ட்ஸ் ஃபோட்டோஸ் எங்களுக்கு கிடைக்குதோ அந்தளவு வந்து பிஸ்னஸ் வந்து ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து பெருகும். ஏன்னா நம்ம கொடுக்குற ரிசல்ட்ஸ் தான்
மற்ற பார்க்குற விவசாயிகளுக்கு வந்து நல்ல ஒரு ரீதியாக வந்து அடுத்த அடுத்த சீசனுக்கு வந்து இவங்க உரத்தை போடலாம்ப்பா, இவங்க மருந்து வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்தலாங்கிறதுக்கான மிக முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன சொல்றது ரிசல்ட் காட்டுறது தான். விவசாயிகள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் எல்லாம் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது நம்ம பண்ண விஷயத்த நல்லபடியாக எடுத்து கொடுத்த அந்த மகசூலை வந்து அவங்களுக்கு வந்து கண்ணால் வந்து காட்டணும். அந்த மாதிரி வந்து ஒரு டெக்னாலஜி, அதாவது என்ன சொல்றது ஒரு ஒரு வீடியோ ஃபார்மேட்லேயே ஒரு ஃபோட்டோ ஃபார்மேட்லேயே காட்டும்போது அவங்க வந்து ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. எல்லா விதமான பயிர்களையும் வெஸ்டிஜோட அக்ரி ப்ராடக்ட் வந்து நல்ல விதமான ரிசல்ட் கிடைக்கும். கீழே வரக்கூடிய கிழங்கு வகைகளாக இருக்கலாம், மேலே வரக்கூடிய தானிய வகைகளாக இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா விதமான பயிர்களையும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குற மாதிரி தான் நம்மளோட வெஸ்டிஜ் அக்ரி ப்ராடக்ட் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, கம் டு த பாயிண்ட். இன்னைக்கான அக்ரிகல்ச்சர் செஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழையோட எல்லா பாகங்களும், வாழையில வந்து ஒரு தண்டா இருக்கலாம், தண்டுல இருக்கிற நீரா இருக்கலாம், வாழை பழமா இருக்கலாம், வாழை காயா இருக்கலாம், தென் அதனோட குருத்தா இருக்கலாம், அது மாதிரி எல்லா வித இலைகளா இருக்கலாம், அது மாதிரி எல்லா வித பாகமும் ஒரு பயிர்ல வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு எக்கனாமிக் என்ன சொல்றது எல்லா விதமான பாகங்களும் ஒரு ஒரு வியாபாரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தாவரங்கள்ல மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைகள். அந்த வாழையை பத்தி இன்னைக்கு பார்க்கும்போது அதனோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனஸ் மியூசான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மியூசா ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனோட ஃபேமிலி என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூசேசியே. எங்க தோற்றம் அதனோட எங்க கண்டுபிடிச்சாங்க, எங்க தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. குரோமோசோம் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட குரோமோசோம் நம்பர் வந்து அதனோட வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இது நார்மலாக நம்ம பயிர் பண்ணுற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2n = 33. இதுவே ஒரு காட்டு வகை ஒரு வாழை மரமாக இருந்தால் 2n = 22. அது மாதிரி வந்து குரோமோசோம் நம்பர் வந்து மாறும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாழையோட எல்லா பகுதியும் ஒரு என்ன சொல்றது ஒரு பயன்பாட்டுக்கு தான் உதவுது. எல்லா பகுதின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் எல்லாத்துக்குமே தெரியும். அதில் வந்து வாழைப்பழங்கள் வந்து எவ்வளவு வந்து ஊட்டச்சத்து உள்ளது, உணவாக பயன்படுது, வணிகமாகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். வாழை இலைகள் உணவு பரிமாறம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். தென் வாழைத்தண்டு வந்து நார் சத்து வந்து அதிகமாக எடுக்கிறாங்க. தென் தண்டு நீரில் வந்து இந்த கிட்னி ஸ்டோனை வந்து என்ன சொல்றது அந்த கரைக்கிறதுக்கு வந்து அந்த வாழைத்தண்டோட நீர் வந்து ரொம்பவே பயன்படும். அதாவது மெடிசினல் பர்பஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ் பண்ண இருக்கிறதுக்குன்னு லாஸ்ட் ஒரு 8-9 இயர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்த வாழைத்தண்டு நீர் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. தென் வாழை நார் வந்து அது கைத்தறிக்கும் சரி, தென் அந்த பூ கட்டுறதுக்கும் சரி, தென் காகிதம் தயாரிக்கும், பைகள் தயாரிக்கும், அது மாதிரி எல்லா விதமான பயன்பாட்டுக்கும் சரி நம்மளோட வாழை மரங்கள் வந்து மிக முக்கியமாக வந்து பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. தென் அந்த வாழைப்பழங்கள் இருக்குல்ல சார், அந்த பழுத்த வாழைப்பழங்களில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் சத்து வந்து 22% இருக்கு. தென் டயட்ரி ஃபைபர் அந்த நார் சத்துக்கள் இருக்குல்ல, நார் சத்து இருக்கு. தென் பொட்டாசியம் சத்து இருக்கு. தென் மாங்கனீஸ் சத்து இருக்கு. தென் விட்டமின் B6ம் விட்டமின் சி கண்டனும் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழுத்த வாழைப்பழத்தோட கண்டென்ட் வந்து இதுக்குள்ள இவ்வளோ சத்துக்கள் வந்து அடங்கி இருக்கு. தென் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்ன மாதிரியான வாழை மரங்கள் வந்து என்ன மாதிரி தன்மையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட பிளான்ட் டைப் என்ன மாதிரி இதை பயிர் அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பெரனியல் கிராப்னா ஆண்டு முழுவதும், அதாவது 2 வருஷம் 3 வருஷம் இருக்கக்கூடிய பல்லாண்டு தாவரங்கள் தான் நம்ம வந்து வாழை வந்து சொல்லுவோம். தென் சூடோஸ்டம் பொய்த்தண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சூடோஸ்டம் வந்து மரங்கள் கிடையாது, மரத்தண்டுகள் கிடையாது. அதாவது அந்த இலையோட அந்த ஷீத் இருக்குல்ல, அந்த ஷீத்தை டைட் பண்ணி வரக்கூடிய தண்டுகள் தான் இதை வந்து இந்த பொய்த்தண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் வாழைத்தண்டுகள் வந்து வந்திருக்கு. தென் வந்து லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் 2-3 மீட்டர் லாங் வரக்கூடிய ஈஸியாக காத்தடிச்சாலும் உடஞ்சு போகக்கூடிய, அதாவது கிளியக்கூடிய தன்மையும் இருக்கக்கூடியது. தென் ரைசோம் அந்த கிழங்குகளும் சரி அண்டர் கிரவுண்டில் வந்து நல்ல ஒரு சக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் கிழங்குகளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ரூட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு தரமான ஆரோக்கியமான ரைசோம்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். தென் ப்ராக்ஸ் அந்த அந்த வாழைப்பூக்கு மேலே வந்து ஒரு கவர் மாதிரி இருக்குல்ல, ரெட் கலரில் இருக்கலாம், சில பேருக்கு வந்து அந்த மெரூன் கலரில் அரக்கு கலரில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கலாம், அது வந்து பிராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளவர்ஸ் வந்து பைசெக்சுவல்ஸ் சீட்லெஸ். தென் ஃப்ரூட் வந்து பெர்ரி, அதுவும் சீட்லெஸ் தான், விதைகள் இல்லாது. தென் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைப்ரஸ் ஷேலோ. இதெல்லாம் ஜென்ரல் இது வாழையை பற்றி. தென் மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்கு என்ன மாதிரி மண்ணு சார் தயார்படுத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்கு வடிந்த வளமான என்ன சொல்றது நன்கு வடிகட்டப்பட்ட வெல் ரெயின்டு ஃபெர்டைல் லோம், நல்ல வளமான நல்ல ஒரு மாதிரி நல்ல பொசு பொசுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி மண்ணும் வந்து நல்ல ஒரு களிமண் மாதிரி இருக்கலாம், மணல் கலந்த களிமண்ணாக இருக்கலாம். அந்த மாதிரி மண் வந்து வாழைக்கு வந்து மிக முக்கியம் வந்து பயன்படும். தென் மண்ணோட கார அமிலத்தன்மை எந்த லெவலில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6-7 அந்த லெவலில் வந்து மண்ணோட கார அமிலத்தன்மை வந்து கரெக்டாக இருக்கணும். தென் கிளைமேட்டிக் கண்டிஷன் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல காலநிலையாக இருக்கணும், இல்லைனா மித வெப்பமண்டல காலநிலை, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் நல்ல ஒரு சூட்டபிளான இருக்கும். தென் டெம்பரேச்சர் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15-35 டிகிரி அந்த செல்சியஸில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஆனுவல் ரெயின்ஃபால் ரொம்ப முக்கியம். எல்லா விதமான ஒரு கண்டிஷன்லையும் வாழை மரங்கள் வந்து வளரக்கூடிய
இருக்கக்கூடிய அந்த அந்த என்ன சொல்றது அதிகமான தண்ணீர் தேவைப்படக்கூடிய ஒரு பயிர் தான் வாழை. அந்த வாழைக்கு வந்து மிக முக்கியமா 1000 மில்லிமீட்டர்லேருந்து 2500 மில்லிமீட்டர் வரை ரெயின்ஃபால், ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து கண்டிப்பா வந்து அந்த மழையோட விகிதம் வந்து வருடாந்திர மழை விகிதம்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து 1000 mm இருந்து 2500 mm எங்கெல்லாம் பதிவாகுதோ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து வாழைகள் வந்து மிக முக்கியமா பயிரிடப்படலாம். தென் பிளான்டிங் மெட்டீரியல் என்ன மாதிரி கண்ணு சார் நாங்கள் நடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் வந்து டிஷ்யூ கல்ச்சர் பண்ணுவாங்க, திசு வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழைக்கண்ணு பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கிழங்குலே நல்ல வளமான கிழங்கு எடுப்பாங்க. ஒரு 1.5 கிலோலேருந்து 2 கிலோ இருக்கிற வரை அந்த வாழை கிழங்கு எடுத்து வந்து பண்ணுவாங்க. என்ன மாதிரி கிழங்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து வேர்ப்புழுக்கள் அட்டாக் ஆகிற மாதிரியோ இல்லைன்னா அந்த என்ன சொல்றது, வில்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த காஞ்சு போன அல்லாது அந்த அந்த டிசீஸ் ரெசிஸ்டண்டாக இருக்கணும். அந்த வாழைக்கிழங்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நோய் தொற்றும் இல்லாத மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான அந்த வாழைக்கிழங்கா இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து வளரும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வளரும். சீசன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலேருந்து மார்ச் வந்து ஒரு சீசன், தென் ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர். தண்ணீர் வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டிய ஒரு என்ன சொல்றது அந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து இருக்கணும். ஆனா வந்து ரொம்பவும் அளவுக்கு அதிகமா அந்த என்ன சொல்றது ரொம்பவும் தேங்கி நிக்கிற மாதிரி பயிர் இடத்துல வந்து நம்ம வந்து வாழைக்கண்ணை வந்து நடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம உண்டாக்கிட கூடாது. அதிகமா தண்ணி நிக்கிற மாதிரி இருந்தால் வேரழுகள் மாதிரி சில பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா உருவாகும். ஓகேங்களா? தென் பாத்தீங்கன்னா சீசன் வந்து நிறைய நிறைய விதமான நிலங்கள் வந்து ஒரு சில நிலங்கள் வந்து பூவன், ரஸ்தாளி, மோந்தான், கற்பூவள்ளி, நெய் பூவன் சொல்லிட்டு இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து பயிர் பண்ற வந்து அதிகமாக தண்ணி இருக்கக்கூடிய அந்த நஞ்சை நஞ்சை மாதிரி நஞ்சை நஞ்சை நிலங்களில் வந்து இந்த மாதிரி பூவன், ரஸ்தாளி எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி பூவன், ரஸ்தாளி அந்த மாதிரி நஞ்சை நிலத்தில் போடக்கூடிய பயிர்களுக்கு வந்து நம்ம வந்து பிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் இல்லைனா நேந்திரன், ரோபஸ்டா அந்த மாதிரி வகை ரக வாழைப்பழங்கள் பயிரிடும் போது நமக்கு வந்து ஏப்ரல்லேருந்து மே இந்த ரெண்டு ரெண்டு சீசனும் வந்து நமக்கு வந்து மிக முக்கியமாக வந்து சூட்டபிளான ஒரு கண்டிஷன். தென் தோட்டக்கால் சார் என்னோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரி நேரத்தில் பயிர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனவரிலேருந்து பிப்ரவரி இல்லைனா நவம்பர்லேருந்து டிசம்பர். தென் ஹில்லி ஏரியாஸ் மலைப்பாங்கான பகுதிகளில் வந்து நீங்கள் வந்து ஏப்ரல், மே இல்லைனா ஜூன், ஆகஸ்ட் வந்து சூட்டபிளான கண்டிஷன். தென் படுகை லைன் அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்குல்ல, அது வந்து படுகை நிலங்கள்னு சொல்லுவாங்க. அந்த படுகை நிலங்களில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜனவரியிலேருந்து பிப்ரவரி இல்லைனா ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் இந்த சீசனில் வந்து வாழை மரங்கள் பயிரிடுறதுக்கு தகுந்த ஒரு சீசன் இது எல்லாமே. ஓகேங்களா? தென் வெரைட்டிஸ் என்ன மாதிரி வெரைட்டிஸ் சார் நம்ம வந்து கொடுக்கலாம், என்ன மாதிரி ஏன்னா வாழைங்கிறது வந்து ஒரு சில வியாபார நோக்கத்துக்காக சில பேர் அதிகமாக இனிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் பயிர் பண்ணுவாங்க. சில பேர் ஒன்லி வாழை இலைக்கு மட்டுமே வாழையை வந்து வாழை வெரைட்டி வந்து பயிர் பண்ணுவாங்க, நடுவாங்க. தென் சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டு பர்பஸ் ஒரு வாழைக்காயோ அது மாதிரி சாப்பாட்டு பர்பஸுக்கு வந்து சில வாழை ரகங்கள் வந்து பயிர் பண்ணுவாங்க. தென் மலைப்பாங்கான இடங்களில் சில விதமான வாழை ரகங்கள் வந்து பயிர் பண்ணுவாங்க. அப்படி அதிகமாக இனிப்பு தரக்கூடிய வாழை ரகங்கள் பயிரிட போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொபஸ்டா இல்லைனா குட்டை ரக கேவன்டிஷ் இல்லைனா ரஸ்தாளி இல்லைனா வயல் வாழை இல்லைனா பூவன், நேந்திரன் இல்லைனா செவ்வாழை இல்லைனா கற்பூரவள்ளி, கோவன், மட்டி இது எல்லாமே உதயம், நெய்ப்பூவன் இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இனிப்பு தரக்கூடிய ஒரு அந்த வியாபார நோக்கத்துக்காக பயன்படுத்தக்கூடிய நடக்கூடிய இது வாழைப்பயிர்கள். தென் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமையலுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம அந்த வாழைக்காய் அந்த சமையலுக்கு அந்த மாதிரி வெரைட்டி என்ன மாதிரி வெரைட்டிஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோந்தனா இருக்கலாம், வயல் வாழையாக இருக்கலாம், ஆஷ் மோந்தன் சொல்லுவாங்க. தென் சக்கியா அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த சமையலுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. தென் நேந்திரன் வந்து நம்ம வந்து சமையலுக்கும் பயன்படுத்துவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல இனிப்பு ரகங்கள் அதாவது நல்ல வியாபார நோக்கத்துக்கும் வந்து அந்த மாதிரி வாழைகள் வந்து பயன்படுத்துவாங்க. தென் மலைப்பாங்கான பயிர்களுக்கு வந்து மேக்ஸிமம் சூட்டபிளானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விருப்பாட்சி, சிறுமலை, நாமரை வந்து ரெட் பனானா அதாவது இந்த செவ்வாழையா இருக்கலாம், இல்லை மனோரஞ்சன் சொல்லுவாங்க, சந்தன வாழைன்னு சொல்லுவாங்க, இல்லை லாடன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து நல்ல மலைப்பாங்கான பகுதிகளில் வந்து மிக சூட்டபிளான ஒரு வாழை ரகங்களை வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ப்ரிப்பரேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு நிலத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஃபீல்டு அந்த நம்ம உழுகிறதா இருக்காலும் சரி, நம்ம குழி தோன்றதா இருக்காலும் சரி, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவே நம்ம வந்து நஞ்சை நிலமா இருக்கு, நான் அந்த மாதிரி நிலத்தில் நான் பயிர் பண்ண போறேன் அப்படின்னா, நீங்கள் மேக்ஸிமம் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒரு 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 ரவுண்டு நீங்கள் கலப்பை அடித்து உழவு அடித்தாலும் போதுமானது. தென் நீங்கள் தோட்டக்காலாக இருந்துச்சுன்னா மினிமம் அந்த 5 கலப்பையை வச்சு ஒரு 2லேருந்து 4 மேக்ஸிமம் ஒரு 3லேருந்து 4 டைம் உழவு நல்லா அடிச்சிருங்க உழுகிறதுக்கு முன்னாடி. ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 கலப்பை வச்சு அடிங்க. நல்ல ஒரு ஆழமாக இருந்தால் மிகவும் நல்லா இருக்கும். தென் படுகை லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் வந்து நல்ல ஒரு டீப் ப்ளவிங் கண்டிப்பாக பண்ணிடுங்க. தென் மலைப்பாங்கான ஏரியாவில் மேக்ஸிமம் உழுகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இது வந்து கல்லை போட்டு அணைச்சி வைப்பாங்க. கல்லை போட்டு அணைச்சி வாழை நடுறதுக்கு முன்னாடி அதை இதை சுற்றி கல்லை போட்டு அணைச்சி வைப்பாங்க. அந்த நான் பார்த்தது வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த சத்தியமங்கலம் அந்த சைடு பார்த்தப்போ கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா
எர்த்திங் அப் வந்து கண்டிப்பா வந்து பண்ணி ஆகணும். வாழை நட்டதுக்கு அப்புறம் எர்த்திங் அப்னா மண் அணைப்புன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மண் அணைப்பு வந்து கண்டிப்பா வந்து வாழை அந்த கிழங்குகளுக்கு வந்து அந்த மண் அணைப்பு வந்து கண்டிப்பா வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து கரெக்ட்டா வந்து குடுக்கணும். கரெக்ட்டா குடுத்தா தான் அதோட தன்மையும் வாழை கிழங்கும் சரி கரெக்ட்டா வந்து மேல் நோக்கி வளர வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் சக்கர் ட்ரீட்மெண்ட் அந்த கிழங்குகள வந்து நேர்த்தி பண்றது. எப்படி நேர்த்தி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கிழங்க வந்து எடுத்துக்கணும். வாழைக்கிழங்கு அந்த ஃபோட்டோல காட்டியிருக்க மாரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அத வந்து ட்ரிம் பண்ணணும். அதாவது அந்த ஒரு வேர்கள் இருக்கலாம். அந்த பழைய அந்த கிழங்குகள்லேருந்து வேர்கள் இருக்கலாம். இல்லன்னா அழுகி போன மாரி சில கன்டென்ட் இருக்கும். அதெல்லாம் கட் கட் பண்ணிறணும். நல்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஹெல்த்தியான, ஆரோக்கியமான ஒரு கிழங்கா தான் நம்ம வந்து எடுக்கணும். அத எடுத்துட்டு சின்னதா களிமண்ணோ அது மாரி ஒரு கப்புல வச்சு அதில வந்து களிமண்ண களிமண்ணுல நல்லா முக்கி எடுத்து அத ஜஸ்ட் டிப் பண்ணி எடுத்தா போதும். முக்கி எடுத்தா மட்டும் போதும். அத டிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அதோட சேர்த்து நீங்க கார்போஃபிரான் 3Gன்னு சொல்லுவாங்க. அத வந்து ஒரு 40 கிராம் ஒரு சர்க்கரைக்கு வந்து 40 கிராம் நம்மளோட ப்ராடக்ட் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமிக் லிக்விட் பார்த்தீங்கன்னா 10 மில்லி, அக்ரி ப்ரோடக்ட் 10 கிராம். இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க வந்து அந்த கிழங்க வந்து நீங்க வந்து நேர்த்தி பண்ணணும். கண்டிப்பா வந்து எல்லா விதமான சக்கர் ட்ரீட்மெண்ட் அந்த கிழங்க வந்து வாழைக்கன்னு நடும்போது, இது மாதிரி சக்கர் ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, செடிகளுக்கு வந்து மிக முக்கியமான ப்ராப்ளம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்ட் டிசீஸா வரலாம். அதாவது இந்த காஞ்சு போற டிசீஸ் வரலாம். தென் ஆந்த்ரக்னோஸ் வரலாம். இது மாரி அழுகல் நோய் வரலாம். அது மாரி பிரச்சனைகள்லாம் வளர்ந்து வரும்போது, வாழைக்கண்ணுக்கு மிக முக்கியமான ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா வந்து வரும். அதுக்கு நீங்க வந்து இந்த மாரி கிழங்க வந்து நேர்த்தி பண்றது ரொம்ப மிக முக்கியம். தென் பார்த்தீங்கன்னா, எந்த மாரி ஸ்பேசிங்ல விடணும்? இடைவெளி எந்த மாரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீவ் ஆஃப் கேவன்டிஷ் இருக்குல்ல, அதுக்கு வந்து டிஸ்டன்ஸ் எந்த மாரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 இன்டு 1.5 இந்த மீட்டர் இடைவெளியில வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து டிஸ்டன்ஸ்ல விடணும். அந்த மாரி விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெக்டருக்கு வந்து ரூ. 4440 ஒரு ஹெக்டர்னா 2 1/2 ஏக்கரு. 2 1/2 ஏக்கருக்கு 4440 வாழைக்கன்னு வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து நடலாம். இதுவே ரோபஸ்டா, நேந்திரன் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இடைவெளி வந்து 1.8 இன்டு 1.8 அதுக்கு ஒரு ஹெக்டருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3080 கன்னு வந்து நடுற மாரி வரும். இதுவே ரஸ்தாளி, பூவன், கற்பூரவள்ளி, மோந்தன் அது மாரி இருந்துச்சுன்னா 2.1 இன்டு 2.1 அந்த இடைவெளியில 2260 கன்னு வர்ற மாரி நம்ம வந்து நட முடியும். இதுவே பேர்டு ஒரு 2 ரோவா நடும்போது பார்த்தீங்கன்னா, 1.2 இன்டு 1.2 இன்டு 2 அது பார்த்தீங்கன்னா, 5200 கன்னு வர கண்டிப்பா நட முடியலாம். தென் பார்த்தீங்கன்னா, ஒரே ஹில்ல பார்த்தீங்கன்னா 2 சக்கர் 2 கிழங்க வந்து ஒரே ஹில்ல ஒரே இதுல வந்து நடுவாங்க. இல்லன்னா 3 சக்கர் நடுவாங்க. அந்த மாரி நடும்போதும் கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ஈல்டு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். இன்னொன்னு வாழையில வந்து நெறைய விவசாயிகளுக்கு தெரியாது இந்த ஹை டென்சிட்டி பிளான்டிங். ஹை டென்சிட்டி பிளான்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் பிளான்டிங் இந்த ஃபோட்டோ எல்லாத்துக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிறது. நார்மல் பிளான்டிங் பண்ணும்போது ஒரு 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 பிட்ல ஒரே ஒரு ஆ கன்னு மட்டும் தான் வைப்போம், நடுவோம். அந்த மாரி ஒரு ஒரு கன்னு நடுவோம். ஆனா அந்த ஹை ஹை டென்சிட்டி பிளான்டிங் நடும்போது இது ஒரு ஒரு பிரிசிஷன் ஃபார்மிங் டெக்னிக். இந்த மாரி நடும்போது ஒரே இடத்துல வந்து நீங்க 3 வாழைக்கண்ண வந்து ஒரே மாரி நடலாம். இடைவெளி விட்டு வந்து 3 கன்னு வந்து 1 புள்ளி அதாவது வாழை வெரைட்டி பொறுத்து வந்து மாறும். அதாவது 3 கன்ன வந்து வாழைக்கண்ண வந்து ஒரே குழியில வச்சு 1.8 இன்ட்டு 3.6 மீட்டர்ல நீங்க வச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைவெளி வந்து உங்களுக்கு வந்து அதிகமா வந்து ஒரு 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 மூணுக்கும் இன்னொரு பேர் மூணுக்கும் இடைவெளி கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா, இடைவெளி அதிகமா இருந்தாலுமே, அதிகமான ஒரு புரொடக்ஷன் கிடைக்கிறது. அதிகமா கண்ணு நடக்கூடியது வந்து இந்த ஹை டென்சிட்டி பிளான்டிங்ல கண்டிப்பா அது நடக்கும். இந்த முக்கோணம் மாரி வச்சு நடுவாங்க. ஓகேங்களா? அந்த மாரி நடும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிகமா ஈல்டு கிடைக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்து உண்டாகும். இந்த பெனிஃபிட் இந்த ஹை டென்சிட்டி பிளான்டிங் வந்து அதிகமா நடும்போது உங்களுக்கு என்ன மாரி பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து ஈல்டு வந்து கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும். ஏன்னா, அதிகமா பிளான்ட் நடுவோம். கண்ணு வந்து வாழைக்கண்ணு அதிகமா வைக்கிறதுனால, அதனோட ஓவரால் புரொடக்டிவிட்டியும், ஈல்டு வந்து நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதிகமா வந்து தண்ணியோ, அதிகமா வந்து உரங்களோ, அதிகமா வந்து சன்லைட்டோ கரெக்ட்டா அந்தந்த செடிக்கு கரெக்ட்டா போய் சேரும். அதிகமா இடைவெளி வந்து 3 செடி ஒரே குழியில வச்சிருந்தா, இடைவெளி விட்டு வைக்கும்போது, அந்த ஹை டென்சிட்டி பிளான்டிங்ல எல்லா செடிக்கும் கரெக்ட்டான அளவுல வந்து தண்ணியும், கரெக்ட்டான அளவுல உரங்களும், அந்த ஒளிச்சேர்க்கையும் வந்து கரெக்ட்டா வந்து நடக்கும். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரியன்ட் மேனேஜ்மென்ட் நம்மளுக்கு வந்து குறையும். 25ல 50% வந்து கண்டிப்பா வந்து ஃபெர்டிலைசர் காஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து குறையும். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேனப்பி மேனேஜ்மென்ட். ரொம்பவே முக்கியம். இந்த மாரி அதிகமா வந்து இந்த ஹை டென்சிட்டி பிளான்டிங் போடுற இடத்துல கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து வீட் கண்ட்ரோல் வந்து ரொம்பவே கம்மியாகும். வீட் கண்ட்ரோல்னா களைகள் வந்து ரொம்பவே கம்மியாகும். இந்த மாரி இடத்துல நீங்க வந்து பயிர் பண்ணீங்கன்னா. ஹை டென்சிட்டில பண்ண. இன்னொன்னு மிக முக்கியமானது இன்டர் கிராப்பிங். அந்த ஊடு நடவுன்னு சொல்லுவாங்க. அந்த ஊடு நடவு நடும்போது கண்டிப்பா வந்து மிக முக்கியமானது எல்லா விதமான பயிர்கள்லயும் ஊடு நடவு மிக முக்கியமானது. ஊடு நடவு என்ன மாரி ஊடு நடவுலாம் நம்ம வந்து வாழைக்கு நடுவுல பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் காய்கறிகள். காய்கறிலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டைக்கோஸா இருக்கலாம், தென் சில்லி, பிரிஞ்சால் அதாவது மொளகாயா இருக்கலாம்.
இல்ல கத்தரியா இருக்கலாம். அது மாரி எல்லா விதமான ஒரு சில காய்கறி விதைகள தவிர மத்த எல்லாமே நம்ம வந்து இன்டர் கிராப் ஊடு பயிரா வந்து நம்ம வந்து வாழைக்கு வந்து குடுக்கலாம். தென் மிக முக்கியமானது ரூட் கிராப்ஸ். ரூட் கிராப்ஸ் வந்து இந்த முள்ளங்கியா இருக்கலாம். அந்த மாரி பயிர்கள் வந்து நீங்க அ குடுக்கும்போது, இல்ல சுரன்னு சொல்லுவாங்க. யாம்ன்னு பார்த்தீங்கன்னா, சுரன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி பயிர்கள் நடும்போது கண்டிப்பா வந்து ஆ ஊடு பயிரா நடும்போது கண்டிப்பா நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் டியூபர் கிராப்ஸ் கிழங்கு வகைகள், இல்லன்னா பொட்டேட்டோவா இருக்கலாம். இல்லன்னா டேப்பியோக்கா இருக்கலாம். அது மாரி பயிர்கள் நீங்க நடும்போது கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இன்டர் கிராப்பிங் நடும்போது என்னலாம் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா இன்கம் ஒரு ஒரு உளுந்தோ, இல்ல வெஜிடபிள்ஸோ நடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் அடிஷனல் இன்கமும் கிடைக்கும். அதிகமா உரங்கள் போட தேவையில்ல. நம்ம வாழைக்கு போடக்கூடிய உரங்கள் மட்டுமே போட்டாலே போதுமானது. தென் அதோட என்ன சொல்றது? களைகள் வந்து ரொம்பவே கம்மியாகும். அந்த மாரி என்ன சொல்றது? ஊடுபயிர்கள் நடும்போது களைகள் கம்மியாகும். மண்ணோட வளமும் அதிகமாகும். ஒரே பயிர திரும்ப திரும்ப ஒரே மண்ணுல பண்ணுனாலும் மண்ணோட வளம் வந்து கம்மியாகும். அந்த மாரி நீங்க வாழைக்கு பக்கத்துல நீங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த மாரி ஊடுபயிர்கள் நடும்போது இது மாரி மண்ணோட தன்மையும் வந்து கண்டிப்பா வந்து மாறும். தென் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியும் சரி, அந்த மண்ணோட தன்மையும் சரி, கண்டிப்பா வந்து கரெக்ட்டா அந்த செடிக்கு போற மாரி எக்ஸ்ட்ரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மென்ட்க்கு கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பயோடைவர்சிட்டிக்கு. அதாவது வாழைகள்ல வந்து ஒரு இந்த கொ கொ அந்த கருப்பு கலர்ல அந்த கொசுக்கள் மாரி இருக்கலாம். இல்ல வெள்ளை கலர்ல அந்த ஈக்களா இருக்கலாம். அந்த மாரி ஈக்கள்ல இருந்து தடுக்கக்கூடியது வந்து நம்மளோட இந்த ஊடுபயிர்கள். அ ஊடுபயிர்கள் நடும்போது நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல்ல இருந்தும் நமக்கு வந்து கண்ட்ரோல் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். தென் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானது வாழையில வந்து பார்த்தீங்கன்னா, அதனோட சத்துக்கள் குறைபாடுனால நெறைய பிரச்சனைகள் வரும் வாழைகள்ல. அது சத்துக்கள் குறைபாடுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்? நெறைய விதமான சத்து குறைபாடுகள் வரலாம் வாழைகள்ல. என்ன மாரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் சத்து குறைபாடு வரலாம், பொட்டாசியம் வரலாம், கால்சியம் வரலாம், மேங்கனீசு, அயர்ன் இது மாரி எல்லா விதமான சத்து குறைபாடுகளும் வாழைக்கு வந்து கண்டிப்பா வரும். அதுல நீங்க வந்து என்ன மாரி சத்து குறைபாடு வந்தா நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். நைட்ரஜன் அ உங்களுக்கு சத்து குறைபாடு உங்க வாழையில வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து வளர்ச்சி வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் ஸ்டார்ட்டிங்ல. வளர்ச்சி கம்மியா இருக்கும். அந்த பச்சை இலை வந்து அப்படியே வந்து எல்லோ கலரா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இலையோட அந்த பீட்டியோல்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஷார்ட்டா இருக்கும். ரொம்ப மெல்லிசா வந்து மாறிரும். அந்த இலை நரம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஷார்ட்டா இருக்கும். ரொம்பவே மெல்லிசா மாறக்கூடிய தன்மையும் வந்து கண்டிப்பா வந்து நைட்ரஜன் டெஃபிஷியன்சியால வரும். நீங்க அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சமாச்சும் அந்த சர்க்கரை சுத்தி வந்து நீங்க வந்து நைட்ரஜன் வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். நைட்ரஜன் வந்து நமக்கு என்ன ஃபார்ம்ல கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரியாங்கிற ஃபார்ம்ல வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு என்ன மாரி மெஷர்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்ப்ரே பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யூரியா 2% வந்து வீக்லி இன்டர்வல்ஸ்ல ஒரு ஒரு 2% வந்து கண்டிப்பா வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. சிம்ப்டம் தெரியறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஸ்ப்ரே பண்றது ரொம்ப பெட்டர். நைட்ரஜன் டெஃபிஷியன்சி வர்றதுக்கு முன்னாடி. தென் பார்த்தீங்கன்னா போரான். போரான் டெஃபிஷியன்சி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜ் ஆகுற அதாவது புதுசா வரக்கூடிய இலைகளும் சரி வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோல காட்டியிருக்க மாரி அப்படியே சுருங்கி போயிரும். அப்படியே என்ன சொல்றது? ஆ அந்த வளர்ச்சி குறைவு மாரி, அந்த வடிவம் வந்து ரொம்பவே மாறிரும் வாழைகள்ல. அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் குரோத் வளர்ச்சியும் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிரும். குளோரட்டிக் அந்த இலைகளோட அந்த அந்த ஸ்ட்ரீக்ஸ்ல வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்ச கலர்ல வந்து மாறக்கூடிய அந்த நரம்பு மாரி இப்போ உள்ள இலைகள்ல, அதுல வந்து மஞ்ச கலர்ல மாறும். ஆ ஒழுங்கா வந்து இலைகள் வந்து ஃபார்ம் ஆகாது. அப்படியே ஃபார்ம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு காயோ, ஒரு ஃப்ளவரோ வரக்கூடியம்போது கண்டிப்பா வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகும். மிக முக்கியமானது போரான் டெஃபிஷியன்சினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனோட ஒரு காயோட வெயிட்டும் சரி, அந்த காயோட சைஸும் சரி, கண்டிப்பா வந்து மாறிரும். போரான் டெஃபிஷியன்சில. அதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா வந்து போராக்ஸ் மிக்ஸர் வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து குடுத்தாகணும். போராக்ஸ் மிக்ஸர் நீங்க குடுக்கும்போது 20 கிராம் வந்து போராக்ஸ் மிக்ஸர் வந்து நீங்க வந்து குடுக்கும்போது நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். தென் வந்து மெக்னீசியம் டெஃபிஷியன்சினால என்னலாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அந்த பச்சை கலர்ல வந்து அந்த அந்த மார்ஜின் சொல்லுவோம்ல, அந்த இலையோட அந்த அந்த ஃபோட்டோ பார்த்தா தெரியும். அந்த இலையோட ஓரத்தில ஃபுல்லா அப்படியே பச்சை கலர்லேருந்து மஞ்சள் கலரா மாறிக்கிட்டே வரும். அந்த இலை கிழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அந்த கிழிஞ்சிருக்கிறது அந்த இலையோட ஓரத்தில ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலர்ல அடிச்சிருக்கும். இது மாரி மெக்னீசியம் டெஃபிஷியன்சி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இலை வந்து கிரீன் கலர்ல இருந்து அந்த இலையோட ஓரத்தில வந்து எல்லோ கலர்ல வந்து கன்வெர்ட் ஆகும். அப்படியே மாறிரும். எல்லோ கலர்ல மாறும். தென் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லோ கலர் வந்து ரொம்பவே காஞ்சு போயிரும். காஞ்சு போய் ப்ரவுன் கலராவோ, இல்ல கருப்பு கலராவோ மாறக்கூடிய கண்டிஷன வந்து இந்த மெக்னீசியம் டெஃபிஷியன்சி வந்து உண்டாக்கிரும். அது மட்டும் இல்லாம பிளான்ட்டோட ஹைட்டும் கம்மியாகும். தென் என்ன சொல்றது? அதில வரக்கூடிய ஃப்ரூட் வந்து ஒழுங்கா வந்து பழுக்காது. பழுக்கும் தன்மை வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். அப்படியே பழுத்தாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா வந்து டேஸ்ட் கிடைக்காது. இத நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மெக்னீசியம் சல்ஃபேட் வந்து 5% வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஸ்ப்ரே குடுக்கணும். இல்லன்னா நம்ம சுண்ணாம்பு அது மாரி இது வந்து ஒரு ஹெக்டருக்கு நம்ம ஆ ஸ்டார்ட்டிங் மண்ண ரெடி பண்ணும்போதே, அடி உரம் போடும்போதே இது மாரி எல்லாத்தையும் ஒரு சுண்ணாம்பையோ இல்லன்னா ஒரு
வேப்ப முன்னாக்கு, நம்மளோட நானோடெக்கு, ப்ரோடெக்கு, கிரானுல்ஸ் அது மாரி மண்ண ரெடி பண்ணும்போதே நம்ம வந்து நம்மளோட உரங்கள வந்து கண்டிப்பா குடுக்கும்போது, இது மாரி மெக்னீசியம் டெஃபிஷியன்சில இருந்து நமக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு வந்து மாற்றம் வந்து கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சல்ஃபர் டெஃபிஷியன்சி. சல்ஃபர் டெஃபிஷியன்சில என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலைகள் வந்து அகைன் வந்து மஞ்சள் கலரா மாறும். அந்த கிரீன் இலையோட அந்த பசுமைத்தன்மை வந்து பச்சை கலரா மாறுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். புதுசா வரக்கூடிய இலைகள் வந்து பசுமையா எடுக்கிறதுக்கே வந்து ரொம்பவே லேட் ஆயிரும். ஸ்டார்ட்டிங்ல வரும்போதே ஒரு மாரி மஞ்சள் கலர் மாரியே வரக்கூடிய தன்மையும் குடுக்கும். அப்படியே லீவ் வந்தாலும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப திக்கனிங்கா இருக்கும் லீவ்ஸ் வந்து. அந்த லீவ்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த எல்லோ கலர் ரொம்ப திக்கனிங்கா இருக்கும். தென் அது அது அடுத்தும் பார்த்தீங்கன்னா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, செடியோட வளர்ச்சி கம்மியாகும், குரோத் கம்மியாகும். லீஃபோட சைஸ் வந்து கண்டிப்பா வந்து குறைஞ்சு போயிரும். இதுவே நீங்க இலைக்கு மட்டும் தான் நீங்க வந்து வாழைய வந்து பயன்படுத்துறீங்க. இலையோட வியாபாரத்துக்கு மட்டும் தான் நீங்க வந்து வாழைய பயன்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறும். ஆ தென் வந்து பார்த்தீங்கன்னா, இலையோட ஓரத்தில பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்டா இருக்கும். அந்த அந்த இலையோட ஓரத்தில பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தா தெரியும். ரொம்பவே சாஃப்ட்டானது வரும். புடிச்சு பார்த்தாலே அப்படியே கிழிஞ்சு வர்ற மாரியே வரக்கூடிய கண்டிஷன் உண்டாயிரும். இத நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மோனியம் சல்பேட் வந்து ஒரு மரத்துக்கு வந்து 100 கிராம் வந்து குடுக்கும்போது, சல்ஃபர் டெஃபிஷியன்சில வந்து கண்டிப்பா வந்து நமக்கு வந்து ஒரு விதமான கண்ட்ரோல் கிடைக்கும். தென் பாஸ்பரஸ் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இலையோட அந்த அந்த நம்ம சாப்பிடும்போது அந்த நடுவுல ஒரு குழி மாரி இருக்குல்ல, அந்த இலைக்கு நடுவுல. அந்த மாரி குழிகள்ல இருந்து அந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா, இது மாரி பிளாக்கனிங்கா வந்து கன்வெர்ட் ஆயிரும். பிளாக் கலர்ல கருப்பு கலர்ல வந்து மாறுற மாரி ஒரு கண்டிஷன் வந்து உண்டாகிரும். அப்படி உண்டாகுறதுனால கண்டிப்பா வந்து என்ன சொல்றது? காஞ்சு போற மாரி தன்மை உண்டாகும். தென் வந்து புரொடக்ஷன் வந்து கம்மியாயிரும். தென் வந்து மெச்சூரான லீவ்ஸ் வந்து மெச்சூர் ஆகாது. அதாவது வளர்ச்சி பருவ ப்ரீ மெச்சூர்லயே வந்து செத்து போற மாரி கண்டிஷன்லயும் கண்டிப்பா வந்து உருவாகும். இதுக்கு நம்ம என்ன குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்பரஸ் இருக்கிற நம்மளோட சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு மரத்துக்கு வந்து 40லேருந்து 60 கிராம் குடுக்கும்போது, கண்டிப்பா வந்து இதனோட தன்மைய வந்து இது இது வராம இந்த சத்துக்கள் வராம வந்து கண்டிப்பா குடுக்கணும். இது எப்ப குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஓலவுக்கு முன்னாடி நான் எப்பயுமே அக்வாஜெல் குடுக்க சொல்லுவேன். அப்படி அக்வாஜெல் குடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனோட சேர்த்து மத்த உரங்களையும் கலந்து இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்ட கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணிருங்க. தென் பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் டெஃபிஷியன்சி வந்தாலும் அதே மாரி தான். பொட்டாசியம் டெஃபிஷியன்சி வந்தா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட குரோத் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். அதனோட ஆ எ அதாவது இலை வர்றதுக்கு முன்னாடியே yellowing ஆயிரும். பர்ப்பிளிஷ் ப்ரவுன் பேட்சஸ் வந்து அதாவது அந்த பர்ப்பிள் கலர்ல ப்ரவுன் பேட்சஸ் அரக்கு கலர்ல வந்து புள்ளி புள்ளியா வந்து உண்டாகும். அது மாரி சிவியர் கேஸஸ் வந்தா மட்டும் தான் என்ன சொல்றது? இது மாரி பொட்டாசியம் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா வந்து உண்டாகும். இதனால நெறைய விதமான உங்க இலைகள்லயும் சரி, உங்க காய்கள்லயும் சரி மிக மிக முக்கியமான என்ன சொல்றது? ஒரு அன்ஈவன் வளர்ச்சி தெரியும். ஒரு காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அன்ஈவன் ஷேப்ல இருக்கும். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனோட அந்த இலையே ரொம்பவே சாஞ்சு போறதுக்கான தன்மையும் வந்து இந்த பொட்டாசியம் டெஃபிஷியன்சி வந்து குடுக்கும். இது நீங்க அப்ளை பண்ணும்போது பொட்டாசியம் குளோரைடு வந்து 2% வந்து வீக்லி இன்டர்வல்ல கண்டிப்பா வந்து குடுக்கும்போது, அதனோட சிம்ப்டம் வந்து கண்டிப்பா வந்து மறைஞ்சு போயிரும். தென் ஜிங்க் டெஃபிஷியன்சி வந்து யங் பிளான்ட்ஸ்ல தான் வரும். நம்ம வச்ச கன்னுல ஒரு 2 மாச கன்னுலயோ, 3 மாசத்து கன்னுலயோ வரும்போது, அது சின்ன கன்னுல வரும்போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இதுலயும் வந்து குளோரோட்டிக் ஸ்ட்ரைப்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர்ல மஞ்ச கலர்ல அந்த ஸ்ட்ரைப் மாரி கோடு மாரி வர்றதுக்கு மாரி ஒரு தன்மைய வந்து உண்டாக்கிரும். அப்புறம் இலை ஃபுல்லாவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பரி கலர் அந்த பேப்பர் மாரி மாறிரும். அந்த புடிச்சு பார்த்தாலே பேப்பர் மாரி மாறிரும். தென் வந்து இலை வந்து சுருளக்கூடிய தன்மை வந்து மாறிரும். கலர் வந்து கிரீன் கலர்ல இருந்து லைட் கிரீன் கலரா மாறக்கூடிய தன்மையும் வந்து ஜிங்க் டெஃபிஷியன்சில வரும். இத நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க் சல்பேட் வந்து 50 கிராம் ஒரு மரத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து குடுக்கணும். ஜிங்க் சல்பேட் குடுக்கலாம். அதோட சேர்த்து நாங்க யூரியா மத்த எந்த உரங்கள் வேணாலும் கலந்து நீங்க குடுக்கும்போது அதனோட தன்மை வந்து குறையும். தென் அயர்ன் டெஃபிஷியன்சினால என்ன மிகப்பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து காரத்தன்மையான மண்ணுல வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி வந்து அதிகமா வந்து உண்டாகும். அயர்ன் சத்து இரும்பு சத்து வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க வந்து அல்கலைன் மண்ணுல அதாவது இந்த காரத்தன்மையான மண்ணுல வந்து இதனோட சத்துக்கள் வந்து அதிகமாகும். அத கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சாயில் அப்ளிகேஷன் குடுக்கலாம், ஸ்ப்ரேயிங் குடுக்கலாம் ஃபெர்ரஸ் சல்பேட்ட. ஓகேங்களா? தென் காப்பர் டெஃபிஷியன்சி அந்த என்ன சொல்றது? அந்த செடி வளரும்போதே அது அப்படியே தொங்கிரும். ட்ரூப்பி அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செடி சின்ன செடியா இருக்கும்போதே அப்படியே தொங்கிரும். இலையும் அவ்வளவா பெருசா வந்து வளராது. ஓகேங்களா? இதுக்கு வந்து காப்பர் சல்பேட் வந்து 20 கிலோ வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஹெக்டர் வந்து குடுத்தாகணும். இல்லன்னா ஸ்ப்ரேயிங் வந்து கண்டிப்பா வந்து குடுக்கலாம். தென் கால்சியம் டெஃபிஷியன்சினால உங்களுக்கு வந்து நேரோ லைன் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். யங்கர் ஸ்லீவ்ஸ் வந்து கண்டிப்பா திக்கண்ட் ஆயிரும். செகண்டரி வெயின்ஸ் அந்த 2ஆம் நிலை அந்த நரம்பு வரும்ல, அந்த வாழை இலைகள்ல அதுவும் வந்து கண்டிப்பா வந்து ரொம்பவே பாதிப்படையும். இந்த இது குடுக்கும்போது நம்ம இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி வரும்போது நம்ம ஜிப்சம் வந்து 250 கிலோ வந்து நம்ம வந்து
ஒரு ஹெக்டருக்கு வந்து கொடுக்கலாம். தென் மேங்கனீஸ் டெஃபிஷியன்சி, மார்ஜினல் குளோரோசிஸ், யங் லீவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பழுப்புத்தன்மையை வந்து அடிக்கிறது வந்து மிக முக்கியமான காரணமாக இருக்கலாம். சத்து சத்து குறைபாடு, மேங்கனீஸ் சத்து குறைபாடு. இதுக்கும் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, மேங்கனீஸ் சல்ஃபேட் வந்து 2% வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாம் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி நீங்கள் கண்டுபிடிக்குங்கிறத ஜென்ரலாக தான் சார் சொன்னேன். மேக்ஸிமம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயத்தில் நீங்களே கண்டுபிடிச்சிட்டா செடியில் நீங்கள் போடக்கூடிய உரத்தோட தேவையும் நீங்கள் கொடுக்குற சத்துக்களும் செடிகளுக்கு வந்து ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் வாழைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 80,000 செலவு பண்ணுற இடத்துல என்னதான் அவங்க மற்ற இடத்துல நீங்கள் உரங்கள் வாங்கிட்டு வந்து அவங்க என்ன ஸ்டேஜில் கொடுக்குறாங்களோ, என்ன சத்துன்னு தெரியாமல் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே வாங்கிட்டு வந்து நீங்கள் போடும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு இந்த மாதிரி சத்து தான் எனக்கு குறைபாடு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் போய் கேட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி உரங்களை வந்து நீங்கள் அப்ளை பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது காஸ்ட் வந்து உரங்கள் தேவை வந்து நீங்கள் 70,000 80,000 ஒரு வாழைக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு செலவு பண்ணும்போது அதனோட தன்மை வந்து ரொம்பவே குறையும். தென் நம்மளோட உரங்கள் என்ன மாதிரி உரங்களும் அதனோட சில விவசாயிகள் இருப்பாங்க சார் வந்து நாங்கள் உடனே கெமிக்கல் உரங்கள் தான் சேர்த்து போடுவோம் அப்படின்னு. அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கும் சரி, நம்மளோட வெஸ்டீஜ் ப்ராடக்ட் இயற்கையான முறையில் பண்ணக்கூடிய விவசாயிகள் இருந்தால் நம்மளோட உரங்கள் மட்டுமே கொடுத்து பயன்படுத்துங்க. அப்படி அந்த மாதிரி கெமிக்கலும் பயன்படுத்துகிற விவசாயிகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களோட உர தேவையை கம்மி பண்ணி தான் நான் ஒரு ரெக்கமெண்ட் கொடுத்துருக்கேன். இது எல்லா ஏரியாலையும் ஒரே மாதிரி இருக்கா சார்? இது வந்து ஒரு ஜென்ரல் காம்பினேஷன். நான் சில ஏரியாவில் வந்து 4 உரங்கள் போடுவாங்க வாழைக்கு, சில ஏரியாவில் 5 உரங்கள் போடுவாங்க, சில ஊரில் 2 உரங்கள் மட்டும் தான் போடுவாங்க, சில ஊரில் 3 உரங்கள் போடுவாங்க. நான் ஜென்ரல் காம்பினேஷன் வந்து வாழைக்கு வந்து ஒரு 3 உரங்கள் போடுற மாதிரி என்ன மாதிரி காம்பினேஷன் கொடுக்கலான்னு சொல்றது ரெடி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமிக் கிரானுவல்ஸ், அதாவது கண்ணு நட்டு வந்து நம்ம வந்து பிளான்டிங் டைமில் வந்து ஹியூமிக் கிரானுவல்ஸ் வந்து நம்ம 15 20 கிலோ, நான் இந்த காம்பினேஷன் எல்லாமே ஒரு ஏக்கர் கணக்கு சார். ஓகேங்களா? ஒரு ஏக்கர் கணக்கு ஹியூமிக் கிரானுவல்ஸ் வந்து 15 20 கிலோ. அதோட சேர்த்து நம்ம நானோடெக் வந்து 2 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோடெக் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த நோய் தாக்குதலேருந்து கண்ட்ரோல் கொடுக்கறதுக்கும் வேர்ப்புழுலேருந்து கண்ட்ரோல் கொடுக்கறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரோடெக் ஒரு 500 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அக்வாஜெல், நான் அகைன் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி கண்டிஷனில் நீங்கள் இருக்கீங்க, உங்களோட வயல் நிலங்கள் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா அக்வாஜெல் எல்லா விதமான கண்டிஷனுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண சில பேருக்கு வந்து முடியாது. அதாவது நம்ம அக்வாஜெல் யூஸ் பண்ணும்போது தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஏரியாஸ் இருந்துச்சு, அடி உரம் போடும்போது உங்களோட வயலை சுற்றி அந்த தண்ணியும் இல்லை, அப்படி தண்ணி இல்லைனாலும் ரொம்ப தண்ணி இல்லை, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் மட்டும் நீங்கள் வந்து அக்வாஜெல் யூஸ் பண்ணலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் வந்து 1 to 2 கிலோ நான் மரத்துக்கு போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 50 கிராம் வரை ஒரு மரத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் அக்ரி 82 பார்த்தீங்கன்னா 160 மில்லியிலேருந்து 200 மில்லி வரை நீங்கள் கொடுக்கலாம். தென் அதோட சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அடி உரம் போடும்போது யூரியா வந்து ஒரு 25 கிலோ ஆட் பண்ணிக்கோங்க. தென் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ஒரு 50 கிலோ ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து சிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர், அதாவது இந்த வெளி மார்க்கெட்டில் வந்து கீர்த்தின்னு விற்பாங்க, கீர்த்தி மூட்டைன்னு, அது வந்து ஒரு 50 கிலோ ஆட் பண்ணுங்க. இது வந்து அடி உரம் போடும்போது, முதல் உரம் போடும்போது. ஓகேங்களா? தென் வந்து 3 மாதம் கழிச்சு 3 மாத கால வாழைக்கு கண்டிப்பாக ஒரு உரம் போடுவாங்க. அப்படி போடும்போது அகைன் நமக்கு ஹியூமிக் கிரானுவல்ஸ் வந்து ஒரு 15 கிலோ அப்ளை பண்ணணும். இந்த நானோடெக் 1 கிலோ அப்ளை பண்ணுங்க. இந்த டைமில் நீங்கள் கோல்டு அப்ளை பண்ணுங்க. அக்ரி கோல்டு வந்து ஒரு 200 கிராம், நான் சொல்கிறேன் அகைன் சொல்கிறேன், ஒரு ஏக்கர் கணக்கு இது சொல்கிறது எல்லாமே. ஓகேங்களா? தென் அக்ரி கோல்டு வந்து ஒரு 200 கிராம் அப்ளை பண்ணுங்க. தென் அக்ரி 82 வந்து ஒரு 160 மில்லியிலேருந்து 200 மில்லி வரை அக்ரி 82 வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. தென் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரியா வந்து ஒரு 45 கிலோ, அதாவது அந்த வளர்ச்சி பருவத்தில் இருக்கும்போது. தென் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து 2 மூட்டை, பொட்டாஸ் ஒரு 25 கிலோ இது போடுங்க. இல்லைனா 10 26 காம்ப்ளெக்ஸ் மட்டும் போடுங்க. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் போதுமானது, ரெண்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? தென் வந்து வேப்ப முன்னாக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் போரான் சேர்த்துக்கோங்க, போரான் ஒரு 2 கிலோ சேர்த்துக்கோங்க. தென் காப்பர் சல்பேட் வந்து 2லேருந்து 3 கிலோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த 3 மாத வாழைக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் வந்து 6 மாத பயிர் செடி வாழைக்கன்று வந்து நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அம்மோனியம் சல்பேட்டும் 50 கிலோவும், பொட்டாஷியம் வந்து மிக மிக முக்கியமானது, கொலை தள்ளுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த அம்மோனியம் சல்பேட்டும் பொட்டாஷியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செடியோட அந்த கொலை தள்ளுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட சேர்த்து வந்து நீங்கள் சிஎம்எஸ், அதாவது கால்சியம் மெக்னீசியம் சல்பேட் வந்து ஒரு மூட்டை ஆட் பண்ணிக்கோங்க. வேப்ப முன்னாக்கு நீங்கள் ஆட் பண்ணுறதுல ஆட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஆட் பண்ணாமல் கூட இருக்கலாம். தென் அதோட சேர்த்து அக்ரி 82 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி 3 உரங்கள் கொடுக்குற மாதிரி ஜென்ரல் காம்பினேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் சார் இல்லை சார் நான் ஃபர்ஸ்ட் மாதம் ஒன்று போடுவேன், அகைன் 3வது மாதம் போடுவேன், 5வது மாதம் போடுவேன், 7வது மாதம் போடுவேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உர தேவையை வந்து பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் ஃபோலியார் அப்ளிகேஷன் ஸ்ப்ரேயிங் கொடுக்கும்போது நான் வந்து இது வந்து மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஸ்ப்ரேயிங் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் செடிகளுக்கு. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு மாசம் நட்டு ஒரு 3 மாசத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு ஸ்ப்ரேயிங் கொடுத்துருங்க. அந்த ஸ்ப்ரேயிங் கொடுக்கும்போது ஹியூமிக் லிக்விட் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 2 மில்லி, அக்ரி கோல்டு 1 கிராம், தென் அக்ரி 82 0.5 ml 1 லிட்டர் தண்ணிக்கு. சார் ஹியூமிக் லிக்விட் நாங்கள் இதுவரை ஸ்ப்ரேயே பண்ணதில்லை சார், நான் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க ஹியூமிக் லிக்விட் உங்க கண்டிஷன்ல வந்து ஸ்ப்ரேயிங் கொடுத்து பாருங்க. அப்படி எஃபெக்ட் இல்லை சார் கொடுத்து பாருங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஹியூமிக் லிக்விடுங்கிறது அதாவது ஸ்ப்ரேயிங் நம்ம தண்ணியில கரைச்சி விடுறதை விட ஸ்ப்ரேயிங் கொடுக்கும்போது நல்ல ஒரு எஃபெக்டிவா இருக்கும். ஒரு சில கண்டிஷன்ல அதனோட தன்மை வந்து மாறலாம். அந்த அதாவது சில பேர் வந்து சார் வந்து நான் நாமக்கல்ல வந்து ஸ்ப்ரேயிங் பண்ணேன் சார் ஹியூமிக் லிக்விடு. அந்த ஹியூமிக் லிக்விட் வந்து என்னோட செடி வந்து உட்காந்துருச்சு சார், இல்லை ஒரு மாதிரி வாடி போயிடுச்சு சார், அதனால நான் வந்து இனிமேல் வந்து ஹியூமிக்கே யூஸ் பண்ணக்கூடாது ஸ்ப்ரேயிங்கு. அந்த மாதிரி வந்து தவறான முறையில் வந்து ப்ரொமோட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு சில கண்டிஷனில் ஹியூமிக் லிக்விடு ஸ்ப்ரே பண்ணும்போது அபரிமிதமான வளர்ச்சிகளை வந்து செடிகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து எடுத்திருக்கு. அதனால நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி, ஒவ்வொரு விவசாயிகளும் சரி, நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஊர் கண்டிஷன் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதிகமாக வெயில் டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரே பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஹியூமிக் லிக்விட் வந்து growth சமயத்தில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணுங்க, வளர்ச்சி பருவத்தில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணுங்க. உங்களோட கண்டிஷன் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதிகமாக வெயில் இருக்கிற டைமில் வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரேயிங் கொடுக்க வேண்டாம். நீங்க உங்களுக்கு வயல் இருந்துச்சு, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வயல் இருந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1/2 டேங்க் இல்ல 1 டேங்க் வாழைக்கோ இல்ல எந்த பயிரா இருந்தாலும் ஸ்ப்ரே பண்ணி சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஹியூமிக் லிக்விடுங்கிறது வளர்ச்சி பருவத்தில் ஸ்ப்ரே பண்றபோது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதை வந்து நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க வயல்ல டெஸ்ட் பண்ணி நீங்களே வந்து மாத்திக்கோங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் எடுத்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. சார் இந்த மாதிரி எங்க ஊர்ல ஒரு கள்ளக்குறிச்சியோ, இல்ல கிருஷ்ணகிரியோ சார், இல்ல தஞ்சாவூரோ இந்த சைடில் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணோம், ஸ்ப்ரே பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு, இல்லைன்னா கிடைக்கல, ரெண்டுல ஏதாச்சும் ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரோமோட் பண்ணலாம். அப்படி 1 ல இருந்து 3 மாசம் வரை ஒரு ஸ்ப்ரே வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது ஹியூமிக் லிக்விட் வந்து ஒரு 2 மில்லி, அக்ரி கோல்டு 1 கிராம், அக்ரி 82. தென் 3 ல இருந்து 6 மாசத்துல வந்து இன்னொரு ஸ்ப்ரேயிங் வந்து கொடுக்கலாம். அப்போ கொடுக்கும்போது ஹியூமிக் லிக்விடு 2 மில்லி, அக்ரி ப்ரோடெக் 2 மில்லி, அக்ரி 82 வந்து 0.5 ml. சார் இதுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணுமா, இதுக்கு அடுத்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இன்னொரு ஸ்ப்ரேயிங் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். அக்ரி கோல்டு, அக்ரி நானோடெக், அக்ரி 82 அந்த மாதிரி ஸ்ப்ரே வந்து உங்களோட காஸ்ட் எஃபெக்டிவ் பொறுத்து வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரேயிங் வந்து கொடுத்துக்கலாம். தென் ட்ரென்ச்சிங், தண்ணியில் கரைச்சி விடுறது வாழை மாதிரி பயிர்களுக்கு மிக முக்கியம். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக வாழைக்கு வந்து ஒரு 2 டைமோ இல்லை மினிமம் ஒரு டைமாவது நீங்கள் வந்து ட்ரென்ச்சிங் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். அப்படி ட்ரென்ச்சிங் கொடுக்கும்போது நான் மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஹியூமிக் லிக்விட் 1 லிட்டர் 1 ஏக்கருக்கு கொடுத்துருக்கேன். தென் அக்ரி நானோடெக் 500 கிராம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதோட சேர்த்து கண்டிப்பாக வந்து அக்ரி கோல்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அக்ரி கோல்டு நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 200 கிராம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கண்டிப்பாக அக்ரி கோல்டு வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரேயிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து அக்ரி 82 வந்து நீங்கள் வந்து 200 மில்லி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்ப்ரேயிங். தென் தண்ணியோட அளவு. தண்ணி வந்து நார்மலா நம்ம பாத்தி கட்டி பாத்தி முறையில் நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லை நார்மலாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி ஸ்டேஜில் என்ன மாதிரி தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி ஸ்டார்டிங்கில் சின்ன செடியாக இருக்கும்போது இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நீங்கள் செடி நட்டு கண்டிப்பாக ஒரு தண்ணி ஒரு தண்ணி பாய்ச்சி கண்டிப்பாக வந்து விடணும். செடி நட்ட உடனே ஒரு ஒரு இரிகேட் வந்து கண்டிப்பாக வந்து விடணும். நட்டதுக்கப்புறம் செடி லைட்டாக வளர்ந்து வரும்போது ஒரு 3 நாளைக்கோ ஒரு 4 நாளைக்கு ஒரு டைமோ ஒரு மரத்துக்கு வந்து 25 லிட்டர் தண்ணி வந்து கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணியோட மாய்ஸ்சர் வந்து எப்பயுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதனோட என்ன சொல்றது, செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு என்ன சொல்றது ஒரு 3 மாசம் இல்லை 2 மாசத்துக்கு அப்புறமே நீங்கள் வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் இருக்கும்போது எவ்ரி ஒரு 1 வீக்கு வந்து நீங்கள் வந்து 30 ல இருந்து 40 லிட்டர் வந்து ஒரு ஒரு செடிக்கு வந்து தண்ணி வந்து கொடுத்தாகணும். தண்ணி வந்து நிற்காம பார்த்துக்கோங்க. அந்த அந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி வந்து எப்பயுமே தண்ணி நிற்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. தென் பூ, அந்த பூக்குள்ள ஃப்ளவர் இனிஷியேட் ஆகும்ல, பூ வரக்கூடிய ஸ்டேஜில் வந்து 4 நாளைக்கு ஒரு டைம் அகைன் தண்ணியோட தேவை வந்து 4 5 நாளைக்கு வந்து குறைச்சிக்கோங்க. தண்ணியோட தேவை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. கால இடைவெளியை குறைச்சிக்கோங்க, ஆனால் வந்து தண்ணியோட அந்த குவான்டிட்டியை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. 40 ல இருந்து 50 லிட்டர் வந்து ஒரு மரத்துக்கு வந்து கொடுக்கலாம். எல்லா மரத்துக்கும் கரெக்டாக போகிற மாதிரி தண்ணி வந்து கண்டிப்பாக விடணும். தென் பஞ்ச் டெவலப்மெண்ட், அந்த குளத்தள்ளுல அந்த மாதிரி டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 ல இருந்து 4 டேக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். 50 ல இருந்து 60 லிட்டர் வரை கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். அதிகமாக தண்ணி தேவைப்படக்கூடியது இந்த ஸ்டேஜில் தான் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து நார்மலாக பாத்தி கட்டி விவசாயம் பண்றதுக்கு, இல்லைன்னா நார்மலா விவசாயம் பண்றவங்களுக்கும். இதுவே சொட்டு நீர்ல நான் போட்டுக்கிட்டு இருக்கேன்னா அதோட தண்ணியோட தேவை வந்து கண்டிப்பா வந்து மாறும். ஏன்னா ஹவருக்கு தான் நம்ம வந்து தண்ணி வந்து விடுவாங்க. அப்படி விடும்போது நீங்க வந்து அந்த வளர்ச்சி பருவத்தில் பார்த்தீங்கன்னா 4 ல இருந்து 6 லிட்டர் வந்து கண்டிப்பா ஒரு மரத்துக்கு வந்து விடணும். 1 ல இருந்து 1.5 மணி நேரம் விட்டுட்டு டெய்லி வந்து விடுங்க. தென் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் வந்து 8 ல இருந்து 10 லிட்டர் வந்து ஒரு மரத்துக்கு வந்து கண்டிப்பாக விடணும். அதுவும் டெய்லி விடணும். 1.5 ல இருந்து 2 மணி நேரம். தென் ஃப்ளவரிங் ஸ்டேஜ், அந்த பூ பூக்கிற டைமில் வந்து கண்டிப்பாக வந்து 10 ல இருந்து 12 லிட்டரு 2.5 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் விட நீங்கள் தண்ணி விடணும். தென் பஞ்ச் டெவலப் பண்ணணும். அந்த குளம் தள்ளதுக்கப்புறம் கண்டிப்பாக 12 ல இருந்து 15 லிட்டரு தண்ணி வந்து கண்டிப்பாக வந்து செடிக்கு வந்து ட்ரிப் இரிகேஷனில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேங்களா? தென் பெஸ்ட்டு,
ஆஹ் பனாலால பனானால வந்து அதிகமாக வந்து பெஸ்ட்டில் வந்து அந்த சின்ன சின்ன கொசுக்கள் மாதிரி ஆயிடலாம், அந்த மாதிரி பெஸ்ட் தான் அதிகமாக இருக்கும். நோய் பூச்சி தாக்குதல் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். நோய் தாக்குதல் தான் மெயினாக வந்து பனானால வரும். அப்படி பெஸ்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு துளை, இந்த ரைஸ், இந்த கிழங்கு கூன் உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கிழங்கு துளை கூன் உண்டு வந்து கண்டிப்பா வந்து இந்த போட்டோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வண்டை வந்து நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அப்படி இந்த வண்டு வந்துச்சு, இந்த கிழங்கு தூண் வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிழங்குல வந்து ஓட்டை போட்டுரும். ஓகேனா அந்த கிழங்குல வந்து அந்த கிரப், அந்த போட்டோ தெரியுதா, அந்த போட்டோ வந்து ஓட்டை போட்டு அதுக்குள்ளேயே அதனோட ஃபார்மேஷன் வந்து ஆரம்பிச்சிடும். மொத்தமே வந்து அந்த செடியை பாதிக்கிற அளவு, செடி வளர்ந்து வராத மாதிரி பாத்துக்கிறதுக்கே இது வந்து ரொம்பவே என்ன சொல்றது, ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை வந்து இந்த வந்து கூன் உண்டு வந்து ப்ராப்ளம் வந்து உண்டாக்கும். அதை நீங்க சூஸ் பண்ணும்போது நல்ல ஹெல்த்தியான ஒரு கிழங்கை வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணும்போது நல்ல பெட்டரா இருக்கும். அப்படி நீங்க ஸ்ப்ரேயிங் கொடுக்க போறீங்க, இல்ல தண்ணியில கரைச்சு விட போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கெமிக்கல் மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சக்கர்ஸை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த குளோரிபெரிபாஸோடய இல்லைன்னா இமிடா குளோரியோ கண்டிப்பா வந்து ஒரு 20 நிமிஷமாவது ஊற வச்சு நனைச்சு வந்து எடுக்கணும் அந்த பிளான்டிங் பண்ணும்போது. இல்ல தண்ணியில கரைச்சு விட போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இமிடா வந்து ஒரு 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 மில்லி வந்து 1 லிட்டருக்கு தண்ணி வந்து அந்த பேஸை சுத்தி ஊத்துங்க, வாழை கண்ணை சுத்தி அப்படியே ஊத்துங்க. ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டைமோ, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து கண்டிப்பா வந்து ட்ரென்ச்சிங் கொடுங்க. தென் கிரானுவலா குருணையா போட போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்போஃபியூரன் கொடுக்கலாம். நம்மளோட அக்ரி ப்ரோடெக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அக்ரி ப்ரோடெக் கார்போஃபியூரன் 20 கிராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரி ப்ரோடெக் வந்து கண்டிப்பா வந்து ஒரு 15ல இருந்து 20 கிராம் வரை ஒரு மரத்துக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கலாம், இந்த இந்த கிழங்கு கூண் கொண்டு வரும்போது. தென் வாழை தண்டு கூண் வந்து இந்த தண்டு தண்டு கூண் கொண்டு வரும்ல, இந்த தண்டு கூண் வந்து வரும்போது கண்டிப்பா இந்த தண்டுல வந்து கண்டிப்பா இது அந்த ஓட்டை பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தண்டு கூண் வண்டுனால தான் இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சைடுல ஓட்டை போட்டு அந்த சைடு வரக்கூடிய அடுத்த சைடு வரக்கூடிய தன்மையை வந்து இது வந்து உண்டாக்கிடும். இது உண்டாக்கிச்சுன்னா கண்டிப்பா அந்த வாழைத்தார் அப்படியே சாரெல்லாம் அப்படியே என்ன சொல்றது, ஒரு மாதிரி லிக்யூட்லாம் ஃபார்மேட் உண்டாக்கி அப்படியே இலை அந்த மரமே சாஞ்சு போகக்கூடிய தன்மையெல்லாம் இது வந்து உண்டாக்கிடும். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு கிழங்கு, எல்லா விதமான நோய்களுக்கும் எல்லா விதமான பூச்சி தாக்குதலுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான சக்கர்ஸ் கிழங்குகளை எப்படி சூஸ் பண்றோம், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி கெமிக்கல்ல நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணியில கரைச்சு விடும்போது நீங்க வந்து இமிடா குளோபரேட்டை வந்து தண்ணியில கரைச்சு விடலாம். இல்லைன்னா நம்ம வந்து பிப்ரோனில வந்து தண்ணியில் கரைச்சி விடும்போது உங்களுக்கு வந்து இந்த அந்த கூண் உண்டு, தண்டு கூண் உண்டு உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா பனானா ஏபிட்ஸ், இந்த ஏபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஃபோட்டோவில் பாருங்க, லாஸ்ட் ஃபோட்டோவும் அந்த 3வது ஃபோட்டோலையும் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கருப்பு கலரில் அந்த அசுவினின்னு சொல்லுவாங்க, அந்த அசுவினி பூச்சி தான் அந்த பனானா ஏபிட். இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலையையும் அப்படியே அரிச்சிரும். இலைய ஃபுல்லாவே அப்படியே அரிச்சிட்டு அப்படியே அந்த இலை ஃபுல்லாவே அப்படியே கீழ் நோக்கி வர்ற மாதிரி அந்த திரும்பிட்டு வர்ற மாதிரியே ஒரு கண்டிஷன் உண்டாக்கிறது இந்த அஸ்வினி பூச்சி. அதுல இருந்து ஒரு சாறு, கருப்பு கலர்ல சாறு மாதிரி உண்டாக்கி மொத்தமா நமக்கு வந்து அதிகமாக ஈல்டு கிடைக்காத மாதிரியே இது வந்து பண்ணிட்டு போயிடும். இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கும் வந்து பெஸ்ட் ஃப்ரீ சக்கர்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை நீங்க கெமிக்கலா யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது சூடோஸ்டம், அந்த தண்டுன்னு சொன்னல, இலைகளையும் சரி இலையோட அடிப்புறத்துலையும் சரி அந்த சூடோஸ்டம் அந்த தண்டுகளையும் சரி இமிடா வந்து ஒரு 1 மில்லி வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வச்சு நீங்க ஸ்ப்ரே பண்ணுங்க. இல்லைன்னா தயமெத்தாக்சம் ஸ்ப்ரே பண்ணுங்க. இது ரெண்டுலையுமே மேக்ஸிமம் கண்ட்ரோல் ஆயிரும். நீங்க வந்து அப்படி ஃப்ளவரிங் ஸ்டேஜில் வந்துருச்சு, இல்லை ரொம்ப ஆப்ஷன் இது வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமெத்தேடு இல்லைனா ஃப்ளோனிக் ஆமைடு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. தென் பார்த்தீங்கன்னா லேஸ் விங் பக்னா நம்ம வந்து நரம்பு பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஃபோட்டோ 2வது ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நரம்பு பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த நரம்பு பூச்சி வந்து இது வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3வது ஃபோட்டோ பாருங்க, அந்த இலை ஃபுல்லாவே மஞ்சள் அடிச்சு இலை ஃபுல்லாவே என்ன சொல்றது, ஒரு மாதிரி பழுப்பு அடிச்சு பேட்சியா அந்த வெள்ளை கலர் திட்டு திட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஆக்கி மொத்த இலையுமே இது வந்து ரொம்பவே. சார் இலையில தான் சார் பிரச்சனை ஆகுது, நாங்கள் வந்து இலைக்கு வந்து பயிர் பண்ணலை, நான் வந்து இது வாழைக்கு தான் நாங்கள் வந்து அதிகமாக வந்து வாழை பழத்துக்கு தான் வாழை காய்க்கு தான் நாங்கள் பயிர் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இலைகளில் ஒரு வரக்கூடிய நோய்களும் சரி பூச்சி தக்கலும் சரி இலை அப்படியோ எல்லோ கலர்லையோ இல்லை ப்ரௌன் கலர்லையோ மாத்திருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறையான ஒளிச்சேர்க்கையும் சரி முறையான ஒரு இயற்கையான நடக்கக்கூடிய எந்த ஆக்டிவிட்டியும் ஒழுங்காக நடக்காது. அந்த முறையான இயற்கையான ஆக்டிவிட்டி கரெக்டாக நடந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு குளத்தல்றதோ ஒரு பூ பூக்கிறதுக்கோ கரெக்டான பேசிஸில் கரெக்டாக வந்து நடக்கும். இப்போ இது நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார்பன் டெசிம் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் கொடுக்கலாம். இல்லைனா மெத்திலாமிட் ஸ்ப்ரே பண்ணும்போது மெத்தில் டிமோட்டோனா வந்து 25 ஈசியில் இருக்கிறத 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 2 மில்லி ட்ராப் வைக்கலாம். எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்னு சொல்லலாம். அந்த ட்ராப் வந்து ஒரு ஹெக்டருக்கு 15 ட்ராப் வந்து நீங்கள் வைக்கும்போது அதனோட தன்மைக்கு வந்து அந்த ட்ராப்புக்கு அந்த 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 ட்ராப்போட தன்மைக்கு வந்து அந்த பூச்சிகள்லாம் வந்து அதில் வந்து ஒட்டிக்கிறோம். ஓகேங்களா. தென் பார்த்தீங்கன்னா கட்வாம்னு பார்த்தீங்கன்னா வந்து வெட்டுப்புழுன்னு சொல்லுவாங்க. இந்த வெட்டுப்புழு வந்துச்சுன்னா அந்த இலையோட இந்த 2வது ஃபோட்டோ தெரியும், அந்த வெட்டி 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 அந்த இலையே மொத்தமாக அரிச்சிரும். இது மேக்ஸிமம் அந்த இலைய பிடுங்கி போகிறதோ இல்லைன்னா
என்னது ட்ராப் வைக்கிறது, அந்த லைட் ட்ராப் வைக்கிறது ரொம்பவே பெட்டர் இந்த கட் ஃபார்முக்கு. அப்படியே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா லாம்டா கொடுக்கலாம், இல்லை எமாமெக்டின் இந்த மாதிரி நார்மல் நீங்கள் எல்லா காய்கறி பேர்களுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரேயிங்க அந்த புழுவுக்கு கொடுத்தீங்களாவே இது வந்து மேக்ஸிமம் கண்ட்ரோல் கொடுத்துரும். தென் பார்த்தீங்கன்னா டிசீஸ், வாழையில் வரக்கூடியது பூச்சி தாக்குதலோட நோய் தாக்குதல் தான் மிகப்பெரிய பிரச்சனை வாழைகளில். அப்படி நோய் தாக்குதல் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அழுகல் நோய். வாழையில் வரக்கூடிய அழுகல் நோய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த வாழைப்பழத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கருப்பு கலரில் ஒரு ஒரு வட்டம் மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பெருசாகும், அது ரொம்ப பெருசாகும். அப்படியே பெருசு பெருசாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் காட்டணும் மொத்தமாக அந்த வாழைப்பழம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கருப்படிச்ச மாதிரி ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி ஆக்கிரும். பிளாக் லீஷன்ஸ் உண்டாகிரும். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து சில அப்படியே ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேலே அப்படியே பூசணம் பிடிச்ச மாதிரி கூட ஆயிரும். இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரேட்டும் போகாது வாழைக்கு. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு டிசீஸ் ஃப்ரீ, நோய் தாக்குதல் இல்லாத கண்ணை வந்து நம்ம வந்து இது பண்ணணும். வயலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி அழுகல் நோய் வந்து கண்டிப்பாக வந்து வராது. அப்படி மேபி வந்துருச்சு, வந்துட்டு நம்ம வந்து நார்மலாக நாங்கள் வந்து இயற்கையான முறையில் உரம் கொடுத்தோம் சார், ஸ்ப்ரேயிங் கொடுத்தோம் சார், அப்படியும் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்ப்ரேயிங்க்கு போய் ஆகலாம். ஸ்ப்ரேயிங் போகும்போது காப்பர் ஆக்சிக்ளோரைடு கொடுக்கலாம் ப்ரிவென்டிவ் ஸ்ப்ரேயா, அதாவது வர்றதுக்கு முன்னாடி. அப்படி இப்போ தான் வந்திருக்கு, ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்பன் டெசிம் கொடுக்கலாம். இல்லை சார் இப்போ தான் மொத்தமாக வர ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோல் பங்கிசைடு வந்து அடிக்கலாம். ஜோல் பங்கிசைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோபிகோனசோல், டெபிகோனசோல்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஜோல் பங்கிசைடு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எஃபெக்டிவ் வந்து இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா பஞ்சிட்டாபோ, பனானா பஞ்சிட்டாபோ வந்துன்னா வாழை கொத்து நோயின்னு சொல்லுவாங்க. அந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வாழை கொத்து, அந்த இலைகள்லாம் அப்படியே கொத்து கொத்தா வந்து ஆஹ் உம் உம் ஒரு மாதிரி கொத்து கொத்தா வந்து அதனோட தன்மை வந்து மாற ஆரம்பிக்கும். இனிஷியலி பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் வந்து வெயின், அந்த நரம்புகளில் வந்து கிரீன் கலர் வந்து அப்படியே போர்ஷன் வந்து அப்படியே மாறிடும். அந்த ஸ்டெம்புக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்டெம், அந்த அந்த பொய்த்தண்டுன்னு சொல்லுவாங்கல்ல அது, அந்த பொய்த்தண்டுலேருந்து ஃபர்ஸ்ட் இலை வரும்ல, அந்த இலை ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இலை ஃபுல்லாகவே பரவக்கூடிய தன்மையை உண்டாக்கிறது வந்து இந்த பனானா பஞ்சிட்டா வைரஸ். இது வந்து மேக்ஸிமம் அந்த அசுவினின்னு சொல்லலாம், அசுவினி பூச்சி தாக்குதல் வந்ததுலேருந்தும் அதனோட வெக்டர்லேருந்தும் இது வந்து வரக்கூடிய தன்மையும் வந்து இது வந்து உண்டாக்கிடும். இது வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இமிடாக்ளோபிரேட்டும் தயமெத்தக்ஸும் நல்ல ஒரு ஸ்ப்ரேயிங் மெத்தடில் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸ்ப்ரேயிங் எனக்கு வேண்டாம், நான் வந்து தண்ணியில் கரைச்சி விட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம அக்ரி ப்ரோட்டக் வந்து நம்மளோட நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அக்ரி ப்ரோட்டக்கு அப்படி ட்ரென்ச்சிங் கொடுக்கும்போது நீங்கள் தயமெத்தக்ஸம் கூட கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா எல்லோ சிக்கோட்டக்கா, சிக்கோட்டக்கா லீப் ஸ்பாட்டு, இலைப்புள்ளி நோயின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா விவசாயிகளுக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வாழைகளில். இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு, வாழையும் ஒழுங்காக பூவும் போக்காது, ஒழுங்காக காய்கள் வராது. அப்படியே வந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கான ஷேப்பில் வந்து காய்கள் வராது. இலைகள் வந்து அப்படியே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படியே சரிஞ்சே கீழே விழுந்துடும். சரிஞ்சு விழுந்துரும். இலைகள் சரிஞ்சு விழுந்துட்டு அதுலேருந்து சில நோய் தாக்குதல், ஒரு ஒரு வெக்டர்ஸோ, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒட்டுண்ணிகளை கிளம்பக்கூடிய ஒரு தன்மையும் கொடுக்கக்கூடியது இந்த இலைப்புள்ளி நோய். ஓகேங்களா? இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஜோல் ஃபங்கிசைடு, அந்த ப்ரோபிகோனசோல் இல்லைனா மேங்கோ சோப் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரேயிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும். ஸ்பேசிங் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நோய்கள் வந்து அதிகமாக வந்து பரவக்கூடிய தன்மை வந்து உண்டாகிரும். ஓகேங்களா? தென் இந்த எல்லோ சிக்கோட்டோக்கா லீவ்ஸ் பட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது கான்டாக்ட் ஃபங்கிசைடும் நீங்கள் கொடுக்கலாம். ப்ரிவென்டிவாக இருக்கும்போது நீங்கள் கான்டாக்ட் கொடுக்கலாம். அதுவே ரொம்ப அதிகமாயிருச்சு, இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஸ்டமிக் ஃபங்கிசைடு கொடுக்கலாம். கான்டாக்ட் ஃபங்கிசைடு கொடுக்கும்போது காப்பர் ஆக்சிக்ளோரைடு கொடுக்கலாம். 15 நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்ப்ரே கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை சார் நான் மேங்கோ சோப் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து மேங்கோ சோப் கொடுத்துடலாம். தென் சிஸ்டமிக் ஃபங்கிசைடு கொடுக்கும்போது அதிகமான இப்போ நோய் தாக்குதல் அதிகமாயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜோல் ஃபங்கிசைடு வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஜோல் ஃபங்கிசைட்ஸ் தான் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோபிகோனசோல், டெபிகோனசோல், ஹெக்ஸாகோனசோல், அது மாதிரி ஜோல்னு முடிகிற அதெல்லாம் ஜோல் ஃபங்கிசைடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜோல் ஃபங்கிசைடு கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வாழைகளில் வரக்கூடிய நோய் தாக்குதல் வந்து கண்டிப்பாக வந்து குறையும். நீங்கள் வருது வரல, நீங்கள் ஒரு 15 நாள், ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ப்ரேயிங் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருங்க. நம்மளோட அக்ரி வர்றதுக்கு முன்னாடி, நம்மளோட அக்ரி ப்ரோட்டக் வந்து நோய் தாக்குதல் வர்றதுக்கு முன்னாடி கொடுக்குறது ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? தென் பனாமா வில்ட். இந்த வில்ட்டுங்கிறது வாடல் நோய்னு சொல்லுவாங்க. இந்த வாடல் நோய் வந்துச்சுனாலே இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், இலை ஃபுல்லாகவே அப்படியே வாடி போயிடும் சார். மொத்தமாக ஒரு இலையே இருக்காது. அப்படியே இலை ஃபுல்லாகவே வாடி போயிட்டு ஒரு ஒரு ஈல்டும் நமக்கு வந்து ஒழுங்காக வந்து கிடைக்காது. இப்படி இந்த வாடல் நோயினால தான் நிறைய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வந்து உண்டாகிட்டு இருக்கு. என்னதான் என்ன சொல்ல, இயற்கை சீற்றத்தினால வாழை இலைகள் ப்ராப்ளம் ஆகுது, அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி நோய் தாக்குதல்ல வாழை இலைகள் மொத்தமே அழிஞ்சு போறது விவசாயிகள் கண்ணில் பார்க்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி
தாங்கிக்க முடியாத ஒரு தன்மையை வந்து உண்டாக்கிரும் இந்த மாதிரி வாடல் நோய் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இந்த வாடல் நோய் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களோட மண்ணுலயும் சரி, உங்களோட கிழங்கு வகையிலும் சரி, கரெக்ட்டான பேசிஸ்ல வந்து நீங்க வந்து பாதுகாக்கணும். என்ன மாரி பேசிஸ்ல பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த அக்ரி ஆஃபீஸ்ல குடுப்பாங்க. ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ் அது மாரி. இல்லன்னா வேப்ப புண்ணாக்கு, இல்லன்னா கார்பன் டெஸ்ட் இது மாரி இருக்கக்கூடிய இயற்கை உரங்களும் சரி, நம்மளோட அதோட சேர்த்து நம்மளோட அக்ரி புரோடெக்கும் சரி, மத்தபடி நம்மளோட அக்ரி கோல்டு அது மாரி உரங்கள வந்து கலந்து வந்து நீங்க ட்ரென்ச்சிங் குடுக்கலாம். சாயில் அப்ளிகேஷனும் பண்ணும்போது, இது மாரி மண்ண வந்து நல்லா சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது மாரி இந்த வாடல் நோய் வர்றத கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஓகேங்களா? தென் அப்படியே வந்துருச்சு சார் நான் என்ன குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபங்கிசைடு தான் குடுத்தாகணும். அப்படி குடுக்கும்போது நீங்க கார்பன் டெசைம் இல்லன்னா தைப்பனோடே மெத்தில் குடுக்கலாம். இல்லன்னா காம்பினேஷன் கார்பன் டெசைம் பிளஸ் மேங்கோசெப் இருக்குல்ல, இந்த காம்பினேஷன் ஃபங்கிசைடு வந்து நீங்க குடுக்கும்போது மேபி வந்ததுக்கப்புறம் நீங்க குடுக்கலாம். பிரிவென்டிவா நீங்க குடுக்குறது ஒரு டைம் ட்ரென்ச்சிங் குடுக்குறது ரொம்ப பெட்டர். ட்ரென்ச்சிங்னா தண்ணீல கரைச்சு ஊத்துறது வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கும். மேக்ஸிமம் வரக்கூடிய இது மாரி ஆ என்ன சொல்றது? வாடல் நோய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்ப்ரே குடுக்குறத விட தண்ணீல கரைச்சு விடுறது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிழங்கு அழுகல் நோய். கிழங்கு அழுகல் நோய் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, எல்லா பசங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கிழங்கு வந்து மொத்தமா அழுகி போய் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கு அந்த தண்டு கிட்ட அப்படியே சாறு மாரி வர ஆரம்பிச்சு, அதாவது மண்ணுலேருந்து வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் தண்டு இருக்குல்ல, அந்த அடித்தண்டு இருக்குல்ல, அதுலேருந்து அப்படியே சாறு மாரி உரிய ஆரம்பிச்சு, அப்படியே அந்த செடி ஃபுல்லா அப்படியே என்ன சொல்றது? சாய ஆரம்பிச்சுரும். இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து அந்த ரொபஸ்டா மாரியோ, இந்த கிராண்ட் நைனு, அந்த சக்கரவள்ளி அந்த மாரி வாழைகள் வந்து ரொம்பவே அதிகமா வந்து நடக்கும். இத வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து கண்டிப்பா வந்து கரெக்ட்டா இருக்கணும். அதாவது அதிகமா தண்ணி வந்து நிக்கக்கூடாது. தண்ணி கரெக்ட்டான மாய்ஸ்சர் கன்டென்ட்ல இருக்கணும். ஆ பிளான்ட் வந்து அப்படியே அஃபெக்ட் ஆச்சு ஒரு செடி வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அஃபெக்ட் ஆன செடிய வந்து தூர தள்ளி போட்டுறணும். எடுத்து வேற சைடு போட்டுறணும். ஒரே இடத்துல வச்சாலும் அந்த நோய் தாக்குதல் வந்து கண்டிப்பா வந்து அடுத்த செடிக்கு வந்து கண்டிப்பா பரவக்கூடிய தன்மை வந்து அதிகமாகும். அப்படி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க காப்பர் ஆக்சி குளோரைடு வந்து ஸ்ப்ரே குடுக்கலாம், ட்ரென்ச்சிங் குடுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி வாழைக்கு ஸ்ப்ரேயிங் செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்ப்ரே குடுக்கிறத விட ட்ரென்ச்சிங் குடுக்கிறது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அப்படி காப்பர் ஆக்சி குளோரைடு குடுக்கலாம், ஹைட்ராக்ஸில் குடுக்கலாம். இல்லன்னா செப்ட்ரோசைக்ளின் வந்து குடுக்கலாம். லோக்கலா உங்களுக்கு கிடைச்சதுன்னா. மேக்ஸிமம் இது கிடைக்காது. அப்படி கிடைச்சுச்சுன்னா நீங்க வந்து இது வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா லீஃப் ஸ்பாட், ஃப்ரெக்டைல் லீஃப் ஸ்பாட்ன்னு சொல்லுவாங்க. இலை கரும்புள்ளின்னு சொல்லுவாங்க. இதுவும் மிகப்பெரிய பிரச்சனை வாழைக்கு. வாழைகள் வாழை இலைய மட்டும் பயன்படுத்தி வியாபாரம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு இது மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கும். இந்த மாரி நீங்க சிம்ப்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க வந்து ஃபங்கிசைட் குடுத்தாகணும். இதுக்கும் வந்து பிரிவென்டிவா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கான்டாக்ட் ஃபங்கிசைடுங்கிற மாங்கோசெப் இல்லன்னா காப்பர் ஆக்சி குளோரைடு வந்து நீங்க வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் வந்து கண்டிப்பா வந்து குடுக்குறது பெட்டர். இல்ல சார் அதிகமா வந்துருச்சு, இப்ப வரப்போகுது, வந்துருது நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து சிஸ்டமிக் ஃபங்கிசைட் குடுக்குறது பெட்டர். அதாவது ஜோல் ஃபங்கிசைடும் குடுக்கலாம். இல்லன்னா பார்த்தீங்கன்னா, கார்பன் டெசிம், அசாக்ஸ்ட்ரோபின் மாரி ஃபங்கிசைடும் வந்து நீங்க வந்து குடுக்கும்போது, இது மாரி நோய் தாக்குதல்ல இருந்தும் வரக்கூடிய இந்த இலைப்புள்ளி நோய்கள்ல இருந்து 20 நாளைக்கு ஒரு டைம் ஸ்ப்ரே குடுக்கும்போது, கண்டிப்பா வந்து பெட்டரான ரிசல்ட் குடுக்கும். இந்த மாரி ஃபங்கிசைட் வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது. தென் இது மாரி இது இது ஒரு இன்டர்கல்ச்சர் ஆப்பரேஷன். இந்த ஆப்பரேஷன் எப்ப பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழைப்பூ வந்து நறுக்குனதுக்கு அப்புறம், வாழைப்பூ கட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம், அந்த வாழைப்பழங்கள்ல வந்து நோய் தாக்குதலோ, இல்ல பூச்சி தாக்குதலோ வராத மாரி பார்த்துக்கிறதுக்கு, இது மாரி கவர் பண்ணுவாங்க. ஒரு பாலி பேக்ல வந்து இது மாரி கவர் பண்ணுவாங்க. அந்த பாலி பேக் வந்து மேக்ஸிமம் ஊதா கலர்ல இருக்கும். இல்லன்னா வெள்ள கலர்ல இருக்கும். அப்படி வெள்ள கலர் இருக்கும்போது கண்டிப்பா வந்து உங்களோட என்ன சொல்றது? வாழைய கரெக்ட்டா அந்த கட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மூடி வைக்கும்போது, நோய் தாக்குதல்ல இருந்தும், பறவைகள்ல இருந்தும் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். அதிகமா என்ன சொல்றது? வெயில் அடிச்சாலோ, மழை அடிச்சாலோ, ஒரு பழத்துல வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகாம கண்ட்ரோல் குடுக்கும். தென் அதிகமா பழுத்திராத மாரி பார்த்துக்கும். கரெக்ட்டான பழுக்கும் தன்மைய உண்டாக்குறதுக்கு இந்த மாரி இந்த கவர் பண்ணிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டான பழுப்பு தன்மை கரெக்ட்டா இருக்கும். தென் நம்ம குடுக்குற பூச்சிக்கொல்லியா இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஸ்ப்ரேயிங் குடுத்தாலும், அது வந்து வாழைப்பழத்த பாதிக்காத மாதிரி வந்து இது வந்து பாத்துக்கும். ஓகேங்களா? தென் அப்பியரன்ஸும் சரி, கரெக்ட்டான ஒரு எல்லா காய்களும் யூனிஃபார்மா சைஸ்ல வந்து வளரக்கூடிய தன்மையும் வந்து குடுக்கும். கலரும் நல்லா இருக்கும். இது மாரி இன்டர்கல்ச்சர் ஆப்பரேஷன் இந்த கவர மூடி வைக்கிறது எப்ப பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழைப்பூ அறுத்ததுக்கப்புறம் இது வந்து கண்டிப்பா வந்து பண்ணுவாங்க. ஓகே. தென் வந்து எந்த மாரி ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜெனரல் அ தமிழ்நாட்டுல அதிகமா யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெக்டேர் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டன்னு கணக்குல நான் போட்டிருக்கேன். பூவனா இருந்துச்சு, பூவன் ரகம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40லேருந்து 50 டன் பெர் ஹெக்டருக்கு வந்து ஒரு இயருக்கு வந்து நீங்க எடுக்கலாம். மோன்தன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30லேருந்து 40 டன். ரஸ்தாளி, ரொபஸ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40லேருந்து 50, 50லேருந்து 60. டிவாப் கேவெண்டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதுன்னு சொல்லுவாங்க. இனிப்பு ரக இது போட்டீங்க டெசர்ட் வகை வெரைட்டி போடும்போது, இது வந்து 50லேருந்து 60 டன் வரை ஒரு இயருக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து எடுக்கலாம். தென் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் நீங்க குடுக்கும்போது, அதிகமா குரோ பண்ணக்கூடிய ஏரியாஸ் எந்த மாரி ஏரியாஸ் வாழைகள்ல அதிகமா முக்கியத்துவம் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், ஈரோடு, அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி. தூத்துக்குடிலாம் பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா, அந்த ஏரல், திருச்செந்தூர் அந்த சைடு தென்
அந்த திசையன் விலை அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாழைகள் வந்து அதிகமாக வந்து பயிரிடப்படக்கூடிய ஒரு ஏரியா. தென் திருநெல்வேலியும் சரி, தென் திருச்சி, வேலூர், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், நாகர்கோவில், கன்னியாகுமரி, அந்த கேரளாவை கிட்ட இருக்கிற அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அதிகமாக வந்து வாழைகள் வந்து பயிரிடப்படுது. தென் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வாழைகள் வந்து அதிகமாக க்ரோ பண்ணப்படுது. அந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட தன்மையை மாற்றிக்குங்க. ஒரே மாதிரி எல்லாரும் நெல்லுக்கு கொடுக்குறாங்க, ஒரே மாதிரி எல்லாம் இதுக்கு தான் கொடுக்குறாங்க, நானும் அந்த விவசாயம் மட்டும்தான் தேடி போய் குடிப்பேன் அப்படின்னு இருக்காம உங்களோட ஏரியால என்ன பயிர் அதிகமாக விளையுதோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அக்ரி நாலேஜ் வந்து வளர்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் மார்க்கெட் அதிகமாக எங்கே இருக்குது, மேஜர் மார்க்கெட் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி, கோயம்புத்தூர், தேனியில். தென் என்ன மாதிரி வெரைட்டி நீங்கள் என்ன மாதிரி ஹைபிரிட் வெரைட்டி நீங்கள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவ் ஆஃப் கேவண்டிஷாக இருக்கலாம், ரோபஸ்டா, ரஸ்தாலி, பூவன், நேந்திரன், இல்லைன்னா செவ்வாழைப்பழம், இது மாதிரி வகை ரகங்களை, கற்பூரவள்ளி இது மாதிரி ரக வாழை ரகங்களை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா? தென் வாழையை பற்றி மேக்ஸிமம் எனக்கு கொடுத்த டைமில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கண்டிப்பாக வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்க வேண்டியதுங்கிற அவசியம் இல்லை. அகைன் அண்ட் அகைன் எங்கெல்லாம் பக்கத்தில் மீட்டிங் நடக்குதோ, எங்கெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக ஒரு ஜூம் மீட்டிங்கோ, அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக ஆஃப்லைன் மீட்டிங்கோ, ஆன்லைன் மீட்டிங்கை விட ஆஃப்லைன் மீட்டிங் எங்கெல்லாம் நடக்குதோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரை நீங்கள் மற்ற செக்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வருஷம் ஃபுல்லாக பண்ணக்கூடிய பிஸ்னஸை அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அந்த சீசன் டைமில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் சார். சீசன் டைம்னா எல்லா விதமான பயிர்களுக்கும் மெயின் சீசன் தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஜூலை செப்டம்பர்லேருந்து பிப்ரவரி வரை. ஓகேங்களா? ஜனவரி எண்டுலேருந்து பிப்ரவரி வரை இந்த 6 மாசத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் வந்து அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக நிறைய வந்து நாங்களும் சரி, மேனேஜ்மெண்ட்ல இருந்தும் சரி நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு அக்ரிகல்ச்சருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எடுத்து பண்ணீங்க, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸும் சரி, நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு 8 ப்ராடக்ட் தான் இருக்கு. அந்த 8 ப்ராடக்ட்லயே இவ்வளோ ஒரு பிஸ்னஸ் நம்மளால கொடுக்க முடியுங்கிற போது கண்டிப்பாக அதில் எந்த அளவு பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது நீங்கள் பார்க்கலாம். நம்ம என்ன சொல்றது, மற்ற நார்த் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக அக்ரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது நம்மளோட சவுத் ஸ்டேட் தான். சவுத் ஸ்டேட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா தான் அதிகமாக அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஏரியாஸ். அந்த ஏரியாஸில் நீங்கள் அக்ரிகல்ச்சரை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸ்லேயே நீங்கள் அதிகமாக லீடர்ஸ் இல்லாதது ஒரு சில ஏரியாஸ்லாம் அதிகமாக பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது சார். ஆனால் அங்கே வந்து டீம்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை. அந்த மாதிரி ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் லாஸ்ட் வீக் நான் அக்ரி ட்ரைனிங் எடுத்துக்கும் போது சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். அந்த டெல்டா ரீஜியன்ஸும் சரி, கொங்கு ரீஜியன்ஸும் சரி, இல்லைனா அந்த தேனி கம்பம் அந்த மாதிரி ரீஜியன்ஸும் சரி, நாகர்கோயில், திருநெல்வேலி, என்ன சொல்றது, அந்த மாதிரி ஏரியாஸும் சரி, அதெல்லாம் மிக மிக அக்ரிகல்ச்சர் என்ன சொல்றது, மற்ற ஏரியாஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதிகமாக வந்து பயிர்கள் என்ன சொல்றது, ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பயிர்கள், ஒரு நெல்லா இருக்கலாம், தென் வாழையா இருக்கலாம், அந்த மாதிரி பயிர்கள் ரெகுலராக பண்ணக்கூட்டு இருக்க அக்ரி பிசினஸ் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாஸ் எந்த மாதிரி ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஏரியாஸ். அந்த ஏரியாஸ்லாம் உங்களுக்கு சின்னதாக ஒரு டீம் இருக்குது, அங்கே ஒரு சின்னதாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காருன்னா அவரை வந்து அக்ரிகல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி என்ன சொல்கிறது, அவரை வந்து மாற்றி விடுங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் பில் பண்ணீங்க ஒரு டீம் வந்து நான் சொன்ன ஏரியாஸ்லாம் பில் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் நல்ல ஒரு டீம் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே பில்ட் ஆயிரும். ஓகேங்களா? நல்ல ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு எங்களால் எல்லா சப்போர்ட்டையும் நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு தான் சார் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் நீங்கள் வெஸ்டீஜ் அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சரி ஒரு பயிருக்கும் என்ன ஸ்டேஜில் என்ன கொடுக்கணும் நம்மளோட அக்ரி ப்ராடக்ட்லன்னு சொல்லி தெளிவாக வந்து தமிழ்லையும் சரி ஒரு ரீஜனல் லாங்குவேஜ்லையும் அவங்க அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அதை யாருமே பார்க்கறதில்ல. அந்தபடி வந்ததை யாருக்குமே தெரியுதில்ல. நீங்கள் ஒரு ரெகுலராக அஃபிஷியல் வெப்சைட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. விசிட் பண்ணிட்டு என்ன பயிருக்கு என்ன கொடுக்கலாங்கிறது அதுலேயே கிளியராகவே இருக்கு. ஹோப் நான் நடத்துனது எடுத்த கிளாஸஸ் எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சில மாறுதல்கள் இருக்கலாம் சார். எங்கள் ஊரில் இந்த மாதிரி உரங்கள் போடுவோம், எங்கள் ஊரில் இந்த பூச்சிக்கொல்லி அடிப்போம், எங்கள் ஊர் இந்த நோய்க்கொல்லி அடிப்போம். நான் எடுத்த டேட்டாஸ் எல்லாமே என்னோட என்ன சொல்கிறது, என்னோட ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் சரி, ஒரு சில தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குல்ல கோயம்புத்தூர், அந்த டேட்டாவில் இருந்து தான் ஒரு சில டேட்டாலாம் நான் எடுத்திருக்கேன். அதனால் நான் சொன்ன டேட்டா எல்லாமே ஜென்ரல் காம்பினேஷன் தான். தாராளமாக வந்து நீங்கள் எல்லா விதமான கண்டிஷனுக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். விஷ் யூ வெல்த். தேங்க்யூ ஆல். ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு டீச்சிங் டியூஸ்டே எப்போ நடக்கும், அதில் அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட் வந்து எப்போ நடத்துவாங்கன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் வந்து இன்னொரு உங்களுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய நல்ல ஒரு பயிர் மூலயமா உங்களை சந்திக்கிறதுலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ டீம். தேங்க்யூ பாஷா சார், தேங்க்யூ அசோக் சார், எல்லா டீமுக்கும், அக்ரிகல்ச்சர் டீம், என்னோட அக்ரிகல்ச்சர் டீம் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் செந்தில். ஐ ஹோப் ஒரு வண்டர்ஃபுல்லான செக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனை
ரொம்ப எஃபர்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண நம்ம அக்ரிகல்ச்சருடைய தமிழ்நாடு ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்டர் செந்தில்குமார் சாருக்கு ஒன்ஸ் அகைன் ஐ கிவ் அ பிக் தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு இவ்வளோ பெரிய டீமோட இன்னைக்கு வெஸ்டீஜ் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கோம். வி ஹாவ் ஈச் அண்ட் எவ்ரி செக்மெண்ட்டில் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க, அக்ரிகல்ச்சரில் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க, கலர் காஸ்மெட்டிக்ஸில் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு கூட ஹெல்த் கேர் எக்ஸ்போர்ட்டாகவும் நம்ம ஜோனல் சேல்ஸ் மேனேஜர் மிஸ்டர் அசோக் சுந்தரன் சார் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா விதமான சோர்ஸஸும் எங்கள்கிட்ட இருந்து இருக்கு. ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் டு ஆல் த லீடர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த டீச்சிங் டியூஸ்டேவே இந்த அளவு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்ல நல்ல ஒரு செக்ஷன்ல உங்களை மீட் பண்றேன். விஷ் யூ வெல். தேங்க்யூ டீம். தேங்க்யூ ஸோ மச்.